சாந்தி சொல்றாங்க. இனிமையான குழந்தைகளே, தனது லட்சியம் மற்றும் லட்சியத்தை ஏம் அண்ட் ஆப்ஜெக்ட் லட்சியம் மற்றும் லட்சியத்தை குறிக்கோளை வழங்கும் வள்ளலாகிய தந்தையை நினைவு செய்தால் தெய்வீக குணங்கள் வந்துவிடும். பிறருக்கு துக்கம் கொடுப்பது, நிந்தனை செய்வது, இது அனைத்தும் அசுர லட்சணங்களாகும் சொல்லி அவசியப்படு. இது இப்போ நம்ம லட்சியம் கொடுத்துருக்கார் பாபா. லட்சுமி நாராயணன் ஆகுன்றது, தேவதை ஆகுன்றது, அதை அதை கொடுக்குற கடவுளை நினைவு செஞ்சோம்னா நமக்கு தெய்வீக குணங்கள் வந்துடும். இல்லைன்னா நமக்கு அந்த அசுர குணங்கள் தான் வரும். பிறருக்கு துக்கம் கொடுக்கறது, நிந்தனை செய்வது, பின்னாடி பேசுறது, திட்டுறது, இதுவே நம்ம அரை பக்கமா இந்த வேலையதான் செஞ்சுட்டு இருந்தோம். இது எல்லாமே அசுர லட்சணங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: தந்தைக்கு குழந்தைகளாகிய உங்கள் மீது மிக உயர்வான அன்பு உள்ளது. அதன் அடையாளம் என்ன? பாபாவுக்கு நம்ம மேல அவ்வளவு அன்பு இருக்கலாம். அதன் அடையாளம் என்ன? பதில்: தந்தையிடமிருந்து கிடைக்கும் இனிமையான அறிவுரைகள். இந்த அறிவுரைகளை கொடுப்பதே அவரின் உயர்வான அன்பின் அடையாளமாகும். பாபா நமக்கு அட்வைஸ் கொடுத்தாரு. அவர் சொன்னா நம்ம கேட்கணும். ஆத்மா பரமாத்மா சொல்றதுதான் கேக்குது இல்லையா? அவரும் நமக்கு அட்வைஸ் பண்றாரு. அந்த அட்வைஸ் பண்றதுதான் நம்ம மேல காட்டுற உயர்வான அன்புன்னு சொல்லி சொல்றாரு. அவர் அட்வைஸ் பண்றாரு நமக்கு. தந்தையின் முதல் அறிவுரை இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத்துக்கு புறம்பான எந்த ஒரு தலைகீழ் காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப பாபா முதல் அறிவுரை கொடுக்குறாரு. இப்ப ஸ்ரீமத் படி கரெக்டா நடக்கணும். ஸ்ரீமத்துக்கு புறம்பான எந்த ஒரு தலைகீழான காரியமும் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ரீமத்ன்றது நம்ம முரளியில தினம் பாபா என்ன சொல்றாரு, அதுதான் ஸ்ரீமத். எண்ணம் சொல் செயலால துக்கம் கொடுக்க கூடாது, எல்லாமே அதுல வந்துடும். அதனால ஸ்ரீமத்னா எல்லாமே ஸ்ரீமத் தான். நம்ம இதான் ஸ்ரீமத், அதான் ஸ்ரீமத்லாம் கிடையாது. முரளியில என்ன படிக்கிறோமோ அதுதான் ஸ்ரீமத். 2வது பாயிண்ட்: நீங்கள் மாணவர்கள், நீங்கள் தனது கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது. இப்ப யாராவது தப்பு செய்யறாங்கன்னா நீங்க சட்டத்தை கையில எடுத்து நீங்க தர்மராஜா மாதிரி நீங்க தண்டனை கொடுக்காதீங்க. என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்றாரு. அதனால நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான், நீங்க உங்க கையில சட்டத்தை எடுக்காதீங்கன்றாரு. நீங்கள் தனது வாயிலிருந்து எப்போதும் ரத்தனங்களை வெளிப்படுத்துங்கள், கற்களை அல்ல. நீங்க பேசும்போது உங்க வாயிலிருந்து ஞான ரத்தனங்கள் தான் வரணும், பாபாவுடைய வார்த்தைகள் தான் வரணும். கற்களை வீசக்கூடாது, கோவப்பட்டு பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா நிறைய தவறு நடக்குது, தவறு செய்யறாங்க, அதை தட்டி கேட்கறோம்னு சொல்லிட்டு நம்ம போய் தண்டனை கொடுக்கறதுக்காக நம்ம பேசிடுறோம். அது பெரிய தவறு. பாபா மேல இருந்து பார்த்துதான் இருக்காரு. அவரே எல்லாரையும் சரி பண்ணிடுவாரு. ஆனா இப்ப நான் திருத்த போறேன், நான் மத்தவங்களை திருத்த போறேன், அவங்க இன்னும் இப்படி இருக்கிறாங்க, இன்னும் மாறாம இருக்கிறாங்க, பிகே ஆகி கூட இவ்வளவு வருஷம் ஆகி கூட மாறாம இருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க போறேன், அவங்கள மாத்த போறேன், இப்படிலாம் நீங்க கிளம்பாதீங்க, உங்க கையில நீங்க சட்டத்தை எடுக்காதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஏன்னா பாபாக்கு தெரியும், எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துட்டு இருக்காரு. எல்லாரும் அவங்கவுங்க பதவிக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, யாரும் மாற போறது இல்ல. நம்ம சுயம் மாறினா போதும். நம்ம மாறி நம்ம பாபா வழியில நடந்து நம்ம பதவிக்கு, நல்ல பதவிக்கு முயற்சி செய்யணும். இதுதான் தவிர மற்றவங்களை மாத்த போறோம் அப்படின்னா நம்ம யாரும் கிளம்ப தேவையில்லை. அதுதான் பாபா சொல்றாரு. உங்க வாயால எப்பயுமே ஞானத்தை பேசுங்க, கற்களை வீசாதீங்கன்றாரு. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. கடவுளே நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்போது இவர்களை லட்சுமி நாராயணனை நன்றாக பார்க்கிறீங்க. அந்த படம் வச்சிருக்கோம்ல, அந்த படத்தை நல்லா பாருங்க. இதுவே லட்சியம் மற்றும் குறிக்கோள். இந்த மாதிரி ஆகணும்ன்றதுதான் நம்மளுடைய லட்சியம் மற்றும் குறிக்கோள். அதாவது நீங்கள் இந்த குலத்தினராக இருந்தீர்கள். பாபா சொல்றாரு, நீங்க இந்த தேவதா குலத்தினரா இருந்தீங்க. ஒரு காலத்துல லட்சுமி நாராயண ராஜ்யத்துல நீங்க இருந்தீங்கன்றாரு. எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது பாருங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், ஆனா ஒரு காலத்துல அந்த ராஜ்யத்துல நம்ம வாழ்ந்தோம். நம்ம லட்சுமி நாராயணோட ராஜ்யத்துல தேவதையா இருந்தோம், வாழ்ந்தோம் ஒரு காலத்துல. ஆகையால் அடிக்கடி இவர்களை பார்க்க வேண்டும். அதனால அடிக்கடி பாருங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி நான் ஆகணும், நான் இப்படி ஆக வேண்டும். இவர்களின் மகிமை நல்ல விதமாக அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்க நிறைய கல்பமா பக்தி கூட கோயிலா போயிருக்கீங்க, லட்சுமி நாராயண் கோயில்லாம் கூட பார்த்துருக்கீங்க. அவங்களோட மகிமை உங்களுக்கு தெரியும். 16 கலைகள் சம்பூர்ண, எல்லாமே அவங்க நிர்விகாரி, அந்த மாதிரி மரியாதா புருஷோத்தமா இருந்தவங்கன்ட்டு நமக்கு தெரியும். இந்த லட்சுமி நாராயண படத்தை சட்டை பையில் வைப்பதனாலேயே குஷி இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த காலத்துல பாபா ஒரு சட்டை பையில லட்சுமி நாராயண படம் வச்சிருந்தாரு. அது மாதிரி அந்த காலத்துல நமக்கு எப்படிதான் சட்டையிலேயே வச்சிருக்கோம், அப்பதான் நமக்கு குஷி இருக்கும். உள்ளுக்குள் ரெண்டும் கெட்டான் நிலை இருக்கக்கூடாது. பாபா சொல்றாரு, இப்ப கூட நீங்க பேட்ஜ் குத்திக்கோங்க, இல்ல லட்சுமி நாராயண் போட்டோவை பாக்கெட்ல வச்சுக்கோங்க, குஷியா இருங்க, ரெண்டும் கட்டாய நிலையில இருக்கக்கூடாதுன்றாரு. அதாவது நான் ஆவணும் ஆக மாட்டேனா அந்த மாதிரி குழப்பத்துல இருக்கக்கூடாது.
நான் தேவதை ஆகணும் இல்லையோ தெரியலையே அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது தேக அபிமானம் என்று சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றாரு. ஆத்ம அபிமானியாகி இந்த லட்சுமி நாராயணனை பார்த்தீர்கள் என்றால் நாமும் இவ்வாறு ஆகி கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்வீர்கள். இப்ப நீங்க ஆத்ம அபிமானி நிலையில ஆகும் போதுதான், இந்த தேக உணர்வை விடும் போதுதான் உங்களுக்கு நான் ஆத்மா அடுத்த பிறகு இப்படி ஆக போறேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுன்றாரு. ஆக கண்டிப்பாக இவர்களை பார்க்க வேண்டும். அதனால கண்டிப்பா அந்த படத்தை பார்த்துட்டே இருங்க. நீங்கள் இப்படி ஆக வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறாரு. இப்ப நம்மளேவா அப்படி ஆகணும்னு நினைச்சோம்? நம்ம கடவுளை கூட நினைச்சு பார்த்துருங்க. நம்ம சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம கடவுளே வந்து சிவனே வந்து நீதான் இது, நீ இப்ப ஆகணும்னு சொல்லி அவரு தான் நமக்கு புரிய வைக்கிறார். மத்தியாஜி பவ. மத்தியாஜி பவனா பிரம்மா விஷ்ணு சங்கர் நடுவுல விஷ்ணு இருக்காரு இல்லையா? விஷ்ணுன்றது அந்த லட்சுமி நாராயணன் இணைந்த ஸ்வரம். அதனாலதான் 4 கை காமிச்சிருக்காங்க. யாருக்காவது 4 கை இருந்து பார்த்திருக்கிறோமா? இல்ல இல்லையா? ஆணுக்கு 2 கை, பெண்ணுக்கு 2 கை, 2 இணைந்த ஸ்வரம் தான் அந்த விஷ்ணுவா காட்டிட்டாங்க. இவர்களை பாருங்கள், நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உதாரணம் சொல்கின்றனர் அல்லவா? ஒருவர் தன்னை எருமை என்று நினைத்தாராம். பிறகு தன்னை எருமை என்றே புரிந்து கொள்ள தொடங்கி விட்டாராம். ஒரு கதை கூட இருக்குது. ஒருத்தர் வந்து ஏதோ சொன்னாங்களா, எருமை நீ போயிட்டு உள்ளார இரு, எருமைன்னு நினைச்சுக்கோன்னு ஏதோ சொன்னாங்க. உடனே அவர் எருமை எருமைன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அப்ப சாமியார் அந்த வழியா வந்துட்டு, நீ வெளியில வானதுக்கு, நான் தான் எருமைல்ல, இந்த 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 கேட் வழியா என்னால வர முடியாது அப்படின்ட்டு எருமையாவே அவர் நினைக்க தொடங்கிட்டாராம். அவர் எருமைன்னே அவர் நினைச்சுக்கிட்டாராம். அவர் என்ன நினைக்கிறாரோ அது மாதிரியே அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறிடுச்சு. அதே மாதிரி பாபா சொல்றாரு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான், இது நம்முடைய லட்சியம் குறிக்கோள் என்று நீங்கள் அறிவீர்கள். பாபா சொல்றாரு, இப்ப இது வந்து நம்ம லட்சுமி நாராயணன் ஆகிறது நம்மளுடைய லட்சியம் குறிக்கோள். எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் நான் போய் லட்சுமி நாராயணன் தான் ஆகணும்ட்டு, அது ஏம் ஹைன்ற மாதிரி வைக்கிறோம். ஆனா அதுக்கான பதவி அடையிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. சித்தி வீடு மாதிரி கிடையாது. நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும், நிறைய மாயா, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும். எல்லாத்தையும் தாண்டிதான் நம்ம லட்சுமி நாராயணர் ஆக முடியும். அதனால பாபா சொல்றாரு, நீங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நினைங்க, லட்சுமி குறிக்கோள் இதுன்னு சொல்லி நினைங்கன்றாரு. இவர்கள் லட்சுமி நாராயணர் போல ஆக வேண்டும். எப்படி ஆவது? தந்தையின் நினைவின் மூலம் ஆக வேண்டும். ஆனா அவர் மாதிரி ஆகணும்னா, லட்சுமி நாராயணன் மாதிரி ஆகணும்னா பாபா நினைவின் மூலம் தான் நம்மளால முடியுன்றாரு. ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்க வேண்டும். இப்ப நீங்களே உங்ககிட்ட கேளுங்க, நாம் இவர்களை பார்த்து தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் இந்த லட்சுமி நாராயண் படத்தை பார்த்தேன், பாபாவை நினைச்சிட்டு இருக்கிறேன்னா? ஏன்னா அந்த படத்தை பார்த்தாலே பாபா நினைவு வரும்னு சொல்றாரு. ஏன்னா அது ஆஸ்தி தானே. ஆஸ்தியை பார்த்தாலும் பாபா நினைவு வரும், பாபா பார்த்தாலும் ஆஸ்தி நினைவு வரும். பாபா நம்மை தேவதையாக ஆக்குகிறார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். இப்ப கடவுளே வந்து நம்மள எந்த மாதிரி ஒரு அசுர குணமா இருந்த நம்மள தேவதையா இப்ப ஆக்குகிறான்றதை நீங்க புரிஞ்சுட்டீங்க. முடிஞ்ச அளவு நினைவு செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப முடிஞ்ச அளவு பாபா நினைவு செய்யுங்க. நிரந்தரமாக நினைவு இருக்க முடியாது என்று பாபா சொல்லவே செய்கிறார். பாபாவும் சொல்றாரு, இப்ப குழந்தைகளால நிரந்தரமா, ஏன்னா மாயா நினைக்க விட மாட்டேங்குது இல்லையா, நிரந்தரமா குழந்தைகளால நினைவு செய்ய முடியாதுன்னு தான் சொல்றாரு. ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். இருந்தாலும் நீங்க எப்படியே விட்டுறக்கூடாது. என்னால பாபா நினைக்க முடியல, எனக்கு ஒரே பிரச்சனை, எனக்கு வேலை, எனக்கு குழந்தை, எல்லாரையும் கவனிக்கணும், எனக்கு ஒரே வேலையா இருக்கு, பாபா நினைக்கலாம் டைமே இல்லை, மெடிடேஷன் பண்ணவே டைமே இல்லைன்னா சொல்லக்கூடாது. முயற்சி செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. காரியம் செஞ்சுக்கிட்டே பாபா புத்தி மூலமா நினைக்கணும். எல்லா பிரச்சனைகள் வந்தா கூட பிரச்சனையை நினைக்காம பிரச்சனையை பாபாட்ட கொடுத்துட்டு பாபா நினைக்கணும். இல்லற விஷயங்களின் காரியங்களை செய்தபடியே இவர்களை நினைவு செய்தால் தந்தை கண்டிப்பாக நினைவில் வருவார். இந்த வீட்டுல இருந்துகிட்டே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே லட்சுமி நாராயண் படத்தை வச்சுட்டு அதையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாபாவும் கண்டிப்பா நினைவுக்கு வருவார். தந்தையை நினைவு செய்தால் நாம் இப்படி ஆக வேண்டும் என்பது கண்டிப்பாக நினைவில் இருக்கும். பாபா நினைச்சாலே போதும், நம்ம கண்டிப்பா வந்து லட்சுமி நாராயணன் மாதிரி நம்ம ஆகணும். ஏன்னா பாபா தானே சொல்லியிருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா நம்ம ஆகணும்ன்றது உங்க கண்டிப்பா உங்க நினைவு இருக்குன்றாரு. இந்த நினைவுலயே மூழ்கி இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு அப்படியே அந்த நஷா போதை மாதிரி ஏத்திக்கிட்டு, அந்த அந்த சாராய போதையில ஏத்துக்கிறாங்களே, அவங்க மாட்டா அதை குடிச்சிட்டு அது ஒரு போதையிலே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இந்த நினைவுலயே மூழ்கி மூழ்கி அப்படியே போதையில இருக்கணும்ன்றாரு. நான் நாராயணி நஷான்னு சொல்லுவாங்க, அது நாராயண போதை. நான் தான் நாராயணன் ஆக போறேன்ற போதையில இருந்தார். அப்போது ஒருவர் மற்றவரை ஒருபோதும் நிந்தனை செய்ய மாட்டீர்கள். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்க மத்தவங்களோட குறை தெரியாது, அடுத்தவங்களை திட்டுறது, இந்த மாதிரி ஒருத்தவங்க மாத்தி திட்டிக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவர் இப்படி, இன்னார் இப்படி, இவங்கெல்லாம் இப்படிதான், இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க அப்படி இப்படின்னு மத்தவங்களை பத்தி பேசுறது. யார் இந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்கிட்டு பின்னாடி பேசுறது, ஏதாவது திட்டிக்கிறது, இந்த மாதிரிலாம் யார் ஈடுபட்டு இருக்காங்களோ அவர்கள் உயர் பதவி அடைய முடியாது. அவங்களால பெரிய பதவி லட்சுமி நாராயணன் ஆக முடியாதுன்றாரு. அப்படியே இருந்துடுவாரு. கடைசி வரைக்கும் அவங்க சம்ஸ்காரம் மாறாது. அவங்க ஒருத்தவங்க மத்தவங்க குறை சொல்றது, பின்னாடி பேசுறது, இப்படியே இருந்துருவாங்களா? அப்படி இருக்கிறவங்க எப்படி லட்சுமி நாராயணன் ஆக முடியும்? ஏன்னா சொல்றதால லட்சுமி நாராயணன் அடுத்தவங்களை பத்தி பேச மாட்டாங்க,
அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு தான் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. லட்சுமி நாராயணோட குணமே அதுதான். அதனால உயர்ந்த பதவி நம்ம அடைய முடியாது. எவ்வளவு எளிதான முறையில் இப்ப புரிய வைக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. இப்ப பாபா எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்குறாரு. இவர்களை நினைவு செய்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் இவர்களைப் போல ஆகிய தீர்வீர்கள். இப்ப நாராயணன் லட்சுமி போட்டோவை பார்த்து பாபாவையும் நினைவு பண்ணீங்கன்னா அது மாதிரி ஆகியே தீருவீங்க. ஏன்னா எண்ணம் போல வாழ்க்கை இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம நல்லா இருப்போம் நல்லா இருப்போம்னு நினைச்சா நம்ம நல்லா இருப்போம். நம்ம என்ன எண்ணங்கள் என்ன நமக்கு ஓடுதோ அதுதான் நமக்கு வந்து வாழ்க்கையை அமைய போகுது. சொல்லுவாங்க பக்தியில எண்ணம் போல வாழ்க்கை. அது மாதிரி நான் இந்த மாதிரி ஆக போறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நடக்கும். நீங்கள் இங்கே முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். அனைவரின் வீட்டிலும் இந்த லட்சுமி நாராயண் படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்ப பாபாவுக்கு முன்னாடி நம்ம உட்காந்துருக்கோம் மதுபன்ல. இப்ப எல்லார் வீட்லயும் பாபா சொல்றாரு லட்சுமி நாராயண் படம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க அதை பார்த்து பார்த்து அது மாதிரி ஆக போறேன்ட்டு நினைக்கணும்ன்றாரு. எவ்வளவு துல்லியமாக உணர்த்தும் படம். தேவதைகள் எப்படி இருப்பாங்கன்றத துல்லியமா அந்த படத்துல காட்டுறாங்க. ரெட்டை கிரீடத்தோட அந்த நடை உடை அலங்காரம் எல்லாமே லட்சுமி நாராயணனுடைய லட்சணத்தை காட்டுது. இவர்களை நினைவு செய்தீர்கள் என்றால் தந்தையின் நினைவும் வரும். அவங்கள பார்த்தாலே போதும் பாபா நினைவு வரும்ன்றாரு. முழு நாளிலும் மற்ற விஷயங்களுக்கு பதிலாக இதையே சொல்லி கொண்டிருங்கள். ஃபுல் டே வந்து ஏதேதோ விஷயத்த பேசுறீங்கல்ல, தேவையில்லாத அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு பதிலாக இத நாராயணனே பார்த்துட்டு இருங்க. லட்சுமி நாராயணனே பார்த்து பாபாவே நினைவு பண்ணிட்டு இருங்க. இன்னார் இப்படி இதுவா இப்படி பிறரை நிந்தனை செய்வது இப்படிப்பட்டவர் ரெண்டும் கெட்டான் நிலையுடையவர் என்று சொல்லப்படுவார். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றான்னு தெரியல. ஆனா இவங்க இப்படி இருக்கிறாங்க, இதுவா அந்த விஷயமா இந்த விஷயமா இந்த மாதிரி மத்தவங்களை பத்தி பேசுறது நிந்தனை செய்யறது இதெல்லாம் வந்து ரெண்டும் கெட்டான் நிலையுடையவர் சொல்லப்படுவார். அவங்க வந்து எங்க இந்த லட்சுமி நாராயணன் ஆகிறதுன்ட்டு திட்டுறாரு. நீங்கள் உங்களுடைய புத்தியை தெய்வீகமாக ஆக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம புத்தி வந்து தெய்வீகமா இருக்கணும்ன்றாரு. பிறருக்கு துக்கம் கொடுக்கறது நிந்தனை செய்வது சஞ்சலப்படுத்துவது இந்த சுபாவம் இருக்கக்கூடாது. சில பேசுறதே வார்த்தைகளே வந்து மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரியே பேசுவாங்க. அப்புறம் அவங்கள வந்து அவங்க குறைகளை சொல்லி சொல்லி காட்டுறது, சஞ்சலப்படுத்துறது, மனசை வந்து அவங்க கஷ்டப்படுத்தும்ட்டு வார்த்தைகளை பேசுறது. இந்த சுபா சம்ஸ்காரம்லாம் இந்த கலியுக சம்ஸ்காரம் அதெல்லாம் இப்ப இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இதுல அரைக்கல்ப காலம் இருந்தீர்கள். இதுலதான் நம்ம அரைக்கல்ப காலமா இதே மாதிரிதான் இருந்தோம். 2500 வருஷம் பிரச்சனையே இதுதான் போல இருக்குது. ஒருத்தவங்க மத்தவங்களை திட்டிக்கிட்டு மத்தவங்க நீ பெரியாளா நான் பெரியாளா இப்படியேதான் ஓடிச்சு போலதுதா 2500 வருஷம். அதனாலதான் இந்த பூலோகம் இப்ப நம்மளாலதான் இவ்வளவு மோசமா இருக்குது. அதான் பாபா சொல்றாரு இந்த சம்ஸ்காரத்தெல்லாம் விட்டுடுங்க. இப்ப இது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு இனிமையான அறிவுரை கிடைக்கிறது. இப்ப பாபா எப்படி ஸ்வீட்டா அட்வைஸ் கொடுக்குறாரு, எவ்வளவு அழகா புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே நீங்க அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு எவ்வளவு பொறுமையா சொல்லி புரிய வைக்கிறாரு. இதை விட உயர்ந்த அன்பு வேற எதுவுமே கிடையாது. கடவுளுடைய அன்பு எவ்வளவு கிடைக்குது நமக்கு. அன்பே சிவம். எவ்வளவு உயர்ந்த அன்பை நமக்கு கொடுக்குறாரு. ஸ்ரீமத்திற்கு புறம்பாக வேற எந்த தலைகீழ் காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்ரீமத்து படி நடக்கணும். ஸ்ரீமத் இல்லாம எந்த ஒரு தலைகீழ் காரியமும் எதுவுமே எண்ணம் சொல் செயல செய்யக்கூடாது. டிரான்சில் செல்வது, இப்ப ஆழ்நிலை தியானம் சொல்லிட்டு அப்படியே போறாங்க மேல போயிட்டு சூட்சுமலோகம் போறாங்க, போக் வைக்கிறாங்க, அது மாதிரி எல்லாம் போறாங்க இல்லையா. அந்த மாதிரி போகிறது பற்றியும் தந்தை வழி சொல்றாரு. இப்ப டிரான்ஸ்ல போறீங்களா, அது எப்படி போகணும்னா போக் மட்டும் அர்ப்பணம் செய்துவிட்டு வந்து விடுங்கள். போக் பாபா கொடுக்குறீங்களா, பாபா சாப்பிட்டாரா, சரி உடனே கீழே இறங்கி வந்துருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வைகுண்டத்திற்கு செல்லுங்கள், நடனம் ஆடுங்கள் என்று தந்தை சொல்வதில்லை. சிலர் என்ன பண்றாங்க, போக வைக்கிறன்ட்டு அப்படியே போயிட்டு சொர்க்கம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு சொர்க்கத்துல டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. அதுல வந்து மாயா பிரவேசம் ஆயிடும் சொல்லி சொல்றாரு. வேற இடங்களுக்கு சென்றால் மாயின் பிரவேசம் ஆகிவிடும் என்று புரிந்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாரு. ஏன்னா கண்ணை முடிக்கிட்டு யோகா பண்றாங்களா, கண்ணை முடிக்கிட்டு அப்படியே சூட்சுமலோகம் போறாங்க. அங்கங்க போயிட்டு பாபா நினைக்காம சொர்க்கத்தை சுத்தி பாக்குறது இப்படி எல்லாம் போகும்போது மாயா வந்து பிரவேசம் ஆயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. மாயின் முதல் காரியம் தூய்மையற்றவராக ஆக்குவது. மாயா என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹையஸ்டா மாறணும்ட்டு நம்ம இப்ப மலை மேல ஏறிக்கிட்டே இருக்கணும்ல, அது என்ன பண்ணும், மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுரும். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து முயற்சி பண்ற மாதிரி பண்ணிடும். அப்ப தூய்மையற்றவரா ஆக்கிரும் சொல்லி சொல்றாரு. சட்டத்திற்கு புறம்பான நடத்தையால் மிகவும் நஷ்டம் ஏற்படுகிறது. இப்ப ஸ்ரீமத்துக்கு புறம்பா நம்ம நடக்கும்போது மிகவும் நஷ்டம் ஏற்படுது. இவ்வளவு காலம் பண்ண முயற்சி, யோக சக்தி, ஆத்மால இருக்கிற சக்தி, பேட்டரி எல்லாம் லோ ஆக்கி விட்டுது இந்த 5 விகாரம். அகங்காரம், தேக அகங்காரத்துல பேசுறது, அது மாதிரி நிறைய விதவிதமான ராயல் ரூபம் எடுத்து வருது மாயா. ஒரே மாதிரி கூட வரமாட்டேது, விதவிதமா வருது. அதனால நஷ்டம் ஏற்படுதுன்றாரு. தன்னைத்தான் பாதுகாத்து கொள்ளாவிட்டால் பிறகு கடுமையான தண்டனைகள் அடைய வேண்டியிருக்கும். இப்ப நீங்க ஆத்மா சக்தி விஷாலே ஆயிட்டு வரீங்க, உங்களுக்கு வந்து பாபா நினைச்சு சக்தி கிடைக்குது.
பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிட்டே இருக்கு. இந்த ஆத்மா வந்து பேட்டரியை லோ பண்ணி விட பாக்குது. சாரி, இந்த மாயா வந்து பேட்டரியை வந்து லோ பண்ணி விட பாக்குது. அதாவது சார்ஜை குறைச்சி விட்டுலான்னு பாக்குது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களை பாதுகாக்கலன்னா அதுக்கப்புறம் கடைசியில கடுமையான தண்டனைகள் அடைய வேண்டியிருக்கும்ன்றார். ஏன்னா மாயா இப்ப அழகா உசி பேச்சு விட்டு போயிடும். கடைசியா தண்டனை அனுபவிக்கிறது என்னமோ ஆத்மாதான், நம்ம தான் அனுபவிக்கணும். தந்தையுடன் கூடவே தர்மராஜாவும் இருக்கிறார். பாபா சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாபா மட்டும் இல்ல, கூடவே தர்மராஜும் இருக்கிறாரு. அவரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு என்ன நடக்குதுன்றாரு. அவரிடம் எல்லைக்கு அப்பாற்பட்ட கணக்கு வழக்கும் இருக்குது. அவருக்கு வந்து நமக்கு இந்த பிறவிதான் நமக்கு தெரியும். அவருக்கு வந்து நம்மளுடைய போன பிறவி, அதுக்கு முந்தின பிறவி, நம்மளோட 84 பிறவியோடைய ஜாதகம் ரிப்போர்ட்டே அவர்கிட்ட இருக்குது. இந்த ஆத்மா எங்க நடிச்சு வந்தது, என்னென்ன அட்டூழியம் பண்ணிட்டு வந்துச்சு, என்ன மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் நம்ம பல ஜென்மத்துல பண்ணியிருக்கிறோம், எல்லாமே அவர்கிட்ட ஹிஸ்டரி இருக்குது. அதனால ஜாக்கிரதையா இருங்கன்றாரு. ராவணனின் சிறையில் எவ்வளவு வருடங்கள் தண்டனைகளை அனுபவித்தீர்கள். ஆனா நீங்க வந்து 2500 வருஷமா கர்ப்ப சிறையில மாட்டிக்கிட்டு எவ்வளவு வருடங்கள் தண்டனை அனுபவிச்சீங்க தெரியுமா? உடல் எடுத்து எடுத்து அதுல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சீங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு அளவில்லாத துக்கம் இருக்கிறது. இப்ப கலியுக இறுதி ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப அளவில்லாத துக்கம் இருக்குதுன்னு சொல்றாரு பாபா. மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்து ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லாத்தையும் விட்டுடுங்க. இப்ப எதுவுமே நமக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு ஒரு பாபா தான், வேற எல்லாத்தையும் விட்டுடுங்க. எந்த விஷயமும் புத்தியில வரக்கூடாது. ஏன்னா எதுவும் நம்ம கூட வரப்போறது கிடையாது. கடைசியா பாபா நம்ம மட்டும்தான், வேற யாருமே நம்ம கூட வரப்போறது இல்லை. எந்த பொருளும் வரப்போறது இல்லை. எதுக்கு எல்லாத்தையும் விஷயங்கள்லாம் எல்லாம் வரும் போகும், மறந்துட்டு ஒரு பாபா நினைங்கன்றாரு. மற்ற சந்தேகங்களை மனதில் இருந்து வெளியேற்றுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. வேற ஏதாவது டவுட் இருக்குது, அங்க போய் சொர்க்கத்துல எப்படி இருக்கும், மாளிகை எப்படி இருக்கும், லட்சுமி நாராயண் இந்த மாதிரி எல்லாம் இப்ப வந்து நிறைய மாயா கிளம்புது. அதனாலதான் வந்து இந்த சந்தேகங்கள்லாம் மனசுல இருந்து வெளியேற்றுங்க, முதல்ல முயற்சி பண்ணுங்கன்றாரு. விகாரத்தில் தள்ளி விடுவது யார்? மாயின் பூதங்கள் தான். ஆனா இந்த மாதிரி இந்த கடுமையான விகாரம்லாம் வருது இல்ல, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இதுல யார் தள்ளி விடுறதுன்னா இந்த மாயாதான், மாயாவோட பூதங்கள் தான். உங்களுடைய லட்சியம் குறிக்கோளே இதுதான். உங்களோட லட்சியம் குறிக்கோளே லட்சுமி நாராயண் மாதிரி ஆகிறதுதான். ராஜயோகம் அல்லவா? தந்தையை நினைவு செய்வதன் மூலம் இந்த ஆஸ்தி கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைச்சா கண்டிப்பா நீங்க லட்சுமி நாராயணன் ஆகுங்க. ஆக இந்த தொழிலில் ஈடுபட வேண்டும். உள்ளுக்குள் இருக்கும் குப்பைகள் அனைத்தையும் நீக்க வேண்டும். இப்ப உள்ளுக்குள்ளார என்னென்னலாம் குப்பை இருக்குதோ, இந்த பழைய சம்ஸ்காரம், இந்த பழைய விஷயம், என்னென்ன அது அவங்க எப்படி இவங்க எப்படி, இது எல்லாத்தையும் நீக்கிடுங்கன்றாரு. மாயின் தாக்கம் கூட மிகவும் கடுமையானது. இந்த மாயா வந்து சாதாரணமா நினைக்காதீங்க, மோசமானது. அது வந்து உங்களை பாபா நினைக்க விடாம ஒண்ணுமே பழையபடி தள்ளி விட்டுரும் வாழ்க்கையில பிடிச்சி. அதனால அது ரொம்ப ஜாகிரதையா இருந்திருக்காரு. கடுமையானதே சொல்றாரு. அதாவது பலவனுக்கு பலசாலியாகி வந்து யுத்தம் பண்ணாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம யோகா பலத்துல போறோம், பாபா நினைக்கிறோம், நிறைய முயற்சி பண்றோம், அவ்வியக்த முறையில எல்லாம் படிக்கிறோம்னா இந்த மாயாவும் என்ன பண்ணும், பலசாலியாகி நம்ம கிட்ட போரிடும். ஆனாலும் அதனை நீக்கி கொண்டே இருக்க வேண்டும் பாபா. ஆனாலும் நீங்க அதெல்லாம் நீக்கிட்டே இருங்க, பயப்படாதீங்க, மாயாவுக்கு பயப்படாம நீங்க போரிடுங்கன்றாரு. முடிந்தவரை நினைவின் யாத்திரையில் தான் இருக்க வேண்டும். எவ்வளவு முடியுதோ பாபா மட்டும் நினைங்க. இப்போது நிரந்தர நினைவு இருக்க வாய்ப்பில்லை. இறுதியில் நிரந்தர நினைவு செய்யும் நிலை வரும்போதுதான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். இப்ப எல்லாராலையும் பர்மனண்டா நினைக்க முடியல. இப்ப காலையில உட்காந்து சாயங்காலம் வரைக்கும் வெறும் பாபா அப்படின்னு நம்மளால நினைக்க முடியலையே. நடுவுல வேலை வருது, இல்ல பிரச்சனை வருது, ப்ராப்ளம் வருது, எதேதோ வந்து நம்ம புத்திய வந்து திசை திருப்பிடுது. பாபாவை நினைக்க முடியல. ஆனா கடைசியா நிரந்தர நிறைவு செய்யும் நிலை வந்துரும். நீங்க உங்களால பாபாவை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது அப்பதான் நீங்க உயர்ந்த பதவி அடைவீங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை உள்ளுக்குள் ரெண்டும் பட்டான் நிலை, கெட்ட சிந்தனைகள் இருந்தால் உயர்ந்த பதவி கிடைக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ரொம்ப இந்த மாதிரி ரெண்டும் கட்டானா, நான் ஆவனா ஆக மாட்டேனா, நான் சரியில்லை, நான் மாயாவசம் ஆகி நான் நிறைய தவறு செய்யறேன், அப்படி இப்படின்னு ரெண்டும் கெட்டான் மாதிரி இருந்தீங்கன்னா, கெட்ட சிந்தனைகள் உங்களுக்குள்ளார ஓடுச்சுன்னா அப்ப வந்து உயர்ந்த பதவி கிடைக்காதுன்றாரு. மாயின் வசப்பட்டு தோல்வி அடைறாங்க. இதுதான் பாபா சொல்றாரு பொழுது. மகாரதிகள் கூட விழுந்துடுறாங்க. ஏதோ ஒரு விதமான மாயா வருது எல்லாரையுமே கவுக்குறதுக்கு. அதை வசப்பட்டு எல்லாமே தோல்வி அடைஞ்சிடறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளே, அழுக்கான காரியம் செய்து தோல்வியை அடையாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறாரு. இப்ப சொல்றாரு, மலை மேல ஏறுற நேரம் இது, இந்த பாதையே மலை மேல ஏறுற பாதை, வலிச்சுன்னா ஒரே அடி அதல பாதாளத்துல விழுந்துருவீங்க. அதனால அழுக்கான காரியம் இப்போ போய் செஞ்சு தோல்வி அடையாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நிந்தனை முதலானவை செய்து உங்களின் கதி மிகவும் கெட்டதாக ஆகிட்டது. நீங்க இப்ப எல்லாம் அரை காலமா ஒருத்தவங்க மத்தவங்க குறை சொல்லியேதான் வாழ்ந்துட்டீங்க. நிந்தனையை செஞ்சு செஞ்சுதான் உங்க கதி இப்படி ஆயிடுச்சுன்றாரு. இப்போது சத்கதி ஏற்படும் சமயத்தில் கெட்ட காரியம் செய்தார்கள். இப்பதான் நல்லது நடக்க போகுது.
இப்ப நீங்க வந்து தப்பிச்சிட்டீங்க கலியுகத்துல இருந்து. இந்த நேரத்துல போய் கெட்ட காரியம் செய்யாதீங்கன்றாரு. பாபாவும் பார்க்கிறாரு, மாய கழுத்து வரை வீங்கி விட்டது. இப்ப நிறைய பேர் மூழ்கிட்டாங்கன்றாரு. விஷக்கடல்ல பாதி கழுத்து வரை மூழ்கிடுச்சு, மாயா தெரியவே மாட்டுது அவங்களுக்குன்றாரு. தெரிவதே இல்லை, நாம் மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் புரிந்து கொள்கின்றனர். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம பெர்ஃபெக்ட், நம்ம கரெக்டா தான் இருக்கோம், அவங்கதான் சரியில்லை, இந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் இல்ல, நீங்க பெர்ஃபெக்ட்னு நினைச்சுக்காதீங்க, உங்கள்ட்டையும் 1000 குறை இருக்குதுன்னு சொல்றாரு பாபா. யாரா இருந்தாலும் சரி, யாருமே ஒண்ணும் மாறலன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் மாயா வந்து கழுத்து வரை வீங்கி வச்சிருக்கின்றாரு. மனம் சொல் செயலால் வாயிலிருந்து ரத்தனங்கள் தான் வெளிப்பட வேண்டும். எண்ணம்லயும் சொல்லுலயும் செயல்லையும் சரி, வெறும் ஞானம் தான் ஓடணும். பாபா என்ன சொன்னாரு, இந்த விஷயங்கள் தான் ஓடணும். அழுக்கான பேச்சு பேசுவது கல் போன்றவர் ஆகும். வாயில இருந்து வார்த்தைகள், கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுறது, கலியுகத்துல பேசுவாங்களே, அது வந்து கல் மாதிரியே சொல்றாரு. இப்போது நீங்க கல்லில இருந்து தங்கமாக ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க கல்லுல இருந்து கோல்டு மாதிரி ஆயிட்டு இருக்கீங்கன்றாரு. வாயில இருந்து ஒருபோதும் கற்களே வெளிப்படக்கூடாது. வாயில எப்பயுமே இந்த மாதிரி சுடு வார்த்தைகள், அதாவது மத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. பாபா புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. குழந்தைகளுக்கு புரிய வைப்பது தந்தையின் உரிமையாகும். பாபா தான் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணி புரிய வைக்கிறாரு. சகோதரன் சகோதரனுக்கு எச்சரிக்கை கொடுப்பார் என்பது அல்ல. இப்ப மத்தவங்க எல்லாம் நமக்கு சொல்லுவாங்கன்னு கிடையாது. பாபா தான் நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு. ஆசிரியரின் கடமை அறிவுரை கொடுப்பது. அவர் எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆசிரியர்னாலே இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஆசிரியரை தான் மதிப்பாங்க இல்லையா. ஆசிரியருடைய கடமை என்னன்னா அட்வைஸ் சொல்லுவாங்க தான். எந்த ஆசிரியரா இருந்தாலும், நீ ஒழுங்கா இருடா, நீ ஒழுங்கா படிடா, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும். அவங்க என்ன ஆனாலும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க ஆசிரியர்ல, அவங்க எது வேண்டுமானாலும் சொல்லலான்றாரு. இப்ப நமக்கு அட்வைஸ் பண்றாரு, மாணவர்கள் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. பாபா சொல்றாரு, நீங்க வந்து அடுத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா நீங்க சட்டத்தை கையில எடுத்துட்டு நீங்க வந்து பேசாதீங்க. அவங்கள திருத்த போறேன்னு கிளம்பாதீங்க. தர்மராஜ் பாத்துக்குவாரு, அவங்கள பாபா பாத்துக்கும், நாடகம் பாத்துக்கும், பாபா பாத்துக்குவாரு. நம்ம போய் யாரையும் திருத்த தேவையில்ல. அதனால உங்க சட்டத்தை வந்து நீங்க கையில எடுத்துக்காதீங்க, நீங்க மாறுறதை மட்டும் பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் மாணவர்கள் அல்லவா, இப்ப நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், தந்தையை புரிய வைக்க முடியும். பாபா நமக்கு புரிய வைக்க முடியும். மற்றபடி ஒரு தந்தை நினைவு செய்யுங்கள் என்பது தந்தையின் வழியாகும். பாபா என்ன சொல்றாரு, நீங்க யாரையும் மாத்த வேணாம், யார்கிட்டயும் போய் நிந்தனை பண்ண வேணாம், யாருக்கிட்டையும் சண்டை போட வேணாம். நீங்க ஒரு பாபா நினைவு பண்ணுங்க, அதுதான் பாபாவுடைய வழி. உங்களின் அதிர்ஷ்டம் இப்போது தொடங்கி உள்ளது. இப்போ உங்களுக்கு லக்கு அடிச்சிருச்சுன்றாரு. அந்த பழைய வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு, இப்ப அதிர்ஷ்டம் இப்ப தொடங்கிடுச்சுன்றாரு. ஸ்ரீமத் படி நடக்காவிட்டால் உங்களின் அதிர்ஷ்டம் கெட்டு போகும், பிறகு பச்சாதாபப்பட வேண்டும். இப்ப நம்ம ஸ்ரீமத் படி, உயர்ந்த வழிப்படி, பாபா வழிப்படி நடந்தாதான் நம்ம அதிர்ஷ்டம் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து கெட்டு போயிடும், பச்சாதாபப்படணுன்றாரு. தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்காவிட்டால் ஒன்று தண்டனைகள் அனுபவிக்க வேண்டியது, மற்றொன்று பதவியும் குறைந்துவிடும். இப்ப பாபா வழிபடி நம்ம நடக்கலன்னா ஒண்ணு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இங்கேயே வந்து நம்ம வந்து பாபா சொல் பேச்சு கேட்காம சில ஸ்ரீமத் எல்லாம் சொல்றாரு, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலன்னா இங்கேயே நம்ம உடலாலையும் மனசாலையும் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் இங்க வாழும்போதே. ரெண்டாவது, அங்க போயிட்டு சூட்சும உலோகத்துல நமக்கு காட்சி காட்டி, இதெல்லாம் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு பதவி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாரு. அதான் ரெண்டாவது தண்டனை. பதவி வந்து அங்க போயிட்டு நமக்கு பதவி குறைஞ்சா எப்படி இருக்கும், நம்ம கூட முயற்சி பண்ணவங்க எல்லாம் லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க, நம்ம வந்து தாசன் தாசி ஆகிறோம்னா எவ்வளவு ஒரு வலிக்கும். அந்த மாதிரி பதவியும் குறைஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. பிறவிகளுக்கு கல்பத்திற்கான பந்தயமாகும் சொல்லி சொல்றாரு. இது வந்து பிறவியா ஒரு கல்பமும் இதேதான் நடக்குதுன்றாரு. இதே ரேஸ் ஒவ்வொரு போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதேதான் நடந்தது. அதனால இது பந்தயம் சொல்லி சொல்றாரு. தந்தை வந்து கற்பிக்கிறார் எனும்போது பாபா நமது ஆசிரியர் என்பது புத்தியில் வர வேண்டும். கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாருன்னும் போது கடவுள் நமக்கு ஆசிரியரா வந்திருக்கிறார் என்பது புத்தியில் வரணும். தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சு கொள்ளுங்கள் என்று புதிய ஞானம் அவரிடமிருந்து கிடைக்கிறது. இப்ப நம்ம எங்கேயும் போய் இந்த மாதிரி கேள்விப்படல இல்லையா. இப்ப பாபா வந்து உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கணும்ட்டு புதிய ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என கூறப்படுகிறது அல்லவா. ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திச்சாங்க, நீண்ட காலம் பிரிஞ்சிருந்தாங்க அப்படிலாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. 5000 வருடங்கள் கழித்து சந்தித்துள்ளனர். இப்ப நம்ம வந்து ரொம்ப நாளா பாபா பிரிஞ்சிட்டோம். 5000 வருஷம் கழிச்சு இப்பதான் பாபா மீட்ல நம்ம பாபாவை சந்திக்கிறோம். இதுல எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு ஆசை எடுக்க முடியும். பாபா சொல்றாரு, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களால ஆசை எடுக்க முடியுன்றாரு. இல்லாவிட்டால் நீங்க மிக மிக பச்சாதாபப்படுவீங்க, அழுவீர்கள் சொல்றாரு. இப்பதான் டைம், இந்த சங்கமேகம் 100 வருஷம் தான். இதை விட்டீங்கன்னா இதுக்கப்புறம் பாபா கிடைக்கவும் மாட்டாரு, அவர் கூட நம்ம வாழவும் முடியாது, அவர்கிட்ட இருந்து ஆசையும் நமக்கு கிடைக்காது. அதனால
இப்ப விட்டுட்டீங்கன்னா மிக மிக பச்சாதாபப்படுவீங்க, அழுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அனைத்தும் காட்சியாக தெரியும். கடைசியா பாபா வந்து நம்ம என்னென்ன செஞ்சோமோ அவர் பேச்சை கேட்காம எல்லாத்தையும் காட்சியா காட்டுவார். பள்ளியில் குழந்தைகள் வகுப்பு மாறும்போது பின்னால் அமர்ந்திருப்பவர்களை அனைவரும் பார்ப்பார்கள். இங்கும் கூட மாற்றம் ஏற்படுகிறது. இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பின்னாடி உட்காந்துருக்க பசங்க சரியா படிக்காதுங்கல்ல, அதுங்க ஏதாவது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிப்பாங்கல்ல, அது மாதிரி ஆயிடும். இங்க கூட மாற்றம் ஏற்படுகின்றார். இங்க சரீரம் விட்டு சென்று சத்தியுகத்தில் இளவரசர்களின் கல்லூரியில் மொழியை கற்றுக்கொள்வார்கள். இப்ப நம்ம இங்க உடம்ப விட்டுட்டோம்னா சொர்க்கத்துல போய் அங்க காலேஜ் இருக்கும், இளவரசருக்கு காலேஜ் இருக்கும். அங்க போய் நம்ம வந்து அந்த என்ன பேசணும்ல, இப்ப நம்ம தமிழ் பேசணும் அந்த மாதிரி அங்க மொழி வந்து கத்துக்கொள்வாங்களாம். அந்த சத்தியுகத்துக்கும் தனியா ஒரு மொழி இருக்கு, அங்க எல்லாருமே ஒரே மொழி தான் பேசுவாங்க. அந்த மொழியை போய் அங்க நம்ம கத்துக்கணும்னு சொல்றாரு. அங்க அனைவரும் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும், அது தாய்மொழி. அங்க எல்லாருமே இங்க இருக்கிற மொழிலாம் அங்க இருக்காதுங்கிறாரு, அங்க வேற மாதிரி இருக்கும். அங்க போய் எல்லாருமே மொழியை கத்துக்கணும், அது தாய்மொழின்னு சொல்லி சொல்லணும். பலருக்கும் முழுமையான ஞானமே கிடையாது. நிறைய பேருக்கு எல்லாம் புரியல. பாபா ஞான கடல், அவர் சொல்லியிருக்கிறதே கொஞ்சம் தான், ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்ப மாயாவா வச்சுட்டு இருக்கு. இப்ப பலருக்கு முழுமையான ஞானமே கிடையாதுன்றார் பாபா. பிறகு முறையாக படிப்பதும் இல்லை. முறையா வந்து முரளியும் படிக்கிறது இல்ல, அவ்வியக்த முரளியும் படிக்கிறது இல்ல, ஆனா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாபாவே சொல்றாரு எல்லாருக்கும் முழுமையான ஞானம் கிடையாது. பிறகு முறையாக படிக்கிறதும் இல்ல, ஒன்று இரண்டு முறை தவற விட்டு விட்டு விடுகிறார்கள். ஒன்னு ரெண்டு முரளியை கூட தவற விட்டுடுறாங்க. முரளியே படிச்சாலும் அதை ஒரு ஒரு பாயிண்டையும் நல்லா ஆழமா அர்த்த திட்டமா அது என்ன சொல்லியிருக்கிறாருன்னு புரிஞ்சு படிக்கணும். ஏதோ ஏனோ தானோன்ட்டு படிச்சுட்டு போறது கிடையாது. முரளியை வந்து ஒரு ஒரு லைனையும் அப்படியே ரசிச்சு ருசிச்சு படிக்கும் போது தான் அதோட ஆழம் என்னன்னு நமக்கு தெரியும். அதையும் சிந்தனை நம்ம பண்ணணும். சிந்தனை வந்து பாபா ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அப்ப நான் எந்த மாதிரி ஆகணும், இன்னைக்கு தாரணை என்ன, இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில என்ன தாரணை பண்ணணும், இது எல்லாத்தையும் வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். இது எல்லாமே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அதான் பாபா சொல்றாரு, ஒன்னு ரெண்டு தவறை விட்டுறாங்க, அதுவே அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுது. அதோட படிக்கிறது இல்ல, அந்த முரளி விட்டாங்க, அந்த முரளியை திரும்ப படிக்கணும்னு கூட கிடையாது, அதை படிக்காமலே விட்டுறாங்கன்றாரு. மாயின் சீடர்களுடன் தொடர்பு இருக்கிறது. நிறைய பேர் மாயாவோட போயிடுறாங்க. மாயாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நிறைய இந்த பிகேவா இருந்து நான் பிகேவா போனாங்க, இல்ல பிகேவா இருந்துகிட்டே மாயா வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட போய் அவங்களுக்கு தொடர்பு ஆயிடுது. சிவபாபாவின் சீடர்கள் மிக சிலரே. ரொம்ப பாபாவுடைய ஸ்டூடெண்டா இருந்து இறைமானவனா இருந்து எல்லாத்தையும் கடைபிடிக்கிறது ரொம்ப கொஞ்சம் பேர் தான்றாரு. மற்ற அனைவரும் மாயின் சீடர்கள் தான். எல்லா முக்காவாசி பேரு மாயா வழிபடி நடக்கிறவங்க தான்றாரு. நீங்கள் சிவபாபாவின் சீடர்கள் ஆகினீர்கள் என்றால் மாயையால் சகித்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் யாருக்கு தெரியுமா டெஸ்ட் பேப்பர் வரும், யார் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றாங்களோ, ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ, அமிர்த வேலையில இருந்து முரளில இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாத்தையும் மாத்தி டிராபிக் கண்ட்ரோல் எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மாயா என்ன பண்ணும், ஏகப்பட்ட டெஸ்ட் பேப்பர் கொடுத்து அவங்களை போட்டு உண்டுலன்னு பண்ணிடும். அவங்கள சேவை பண்ணவே விடாது, அந்த அளவுக்கு எல்லாம் டார்ச்சர் பண்ணும். நீங்கள் சிவபாபாவின் சீடர்கள் ஆகுனீங்கன்னா மாயையால சகிச்சுக்கவே முடியலன்னு சொல்லி சொல்றாரு. ஆகையால் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க பாபா நம்மள அப்படியே ரத்தனம் மாதிரி பாதுகாக்கிறாருல, அந்த மாயா வந்து நம்ம கல்லு மாதிரி ஆக்கலாம்னு முயற்சி பண்ணும். அதனால ரொம்ப பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. கீழான அழுக்கு நிறைந்த மனிதர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம வந்து பிகே தானான்னு கூட நம்பிடக்கூடாது. சில பிகேஸே கூட அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. குணங்கள் வந்து அவங்களுக்குள்ளார அப்படி இருக்கும். சில பேருக்கு உள்ளார மாயாவும் அந்த மாதிரி இருக்கும். அதனால ஜாக்கிரதையா இருங்கன்றாரு. அன்னப்பறவைகள் மற்றும் கொக்குகள் போல இருக்கின்றனர் அல்லவா. நிறைய பேர் அன்னப்பறவையாவும் இருக்கிறாங்க, சிலர் கொக்கும் இருக்கிறாங்க. பாபா இரவில் கூட அறிவுரை கொடுத்தார். பாபா இரவு கிளாஸ்ல கூட அட்வைஸ் கொடுத்தார். முழு நாளில் யாராவது ஒருவரை நிந்தனை செய்வது, பரசிந்தனை செய்வது, இதனை தெய்வீக குணங்கள் என்றே சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. ஃபுல் டேவும் ஒருத்தவங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு, அவங்கள பத்தியே சிந்தனை பண்ணிக்கிட்டு, அவங்கள திட்டிக்கிட்டு, மனசுல திட்டிக்கிட்டு, இல்ல நேராவும் திட்டிக்கிட்டு, இல்ல பின்னாடி பேசிக்கிட்டு இதெல்லாம் இருந்தோம்னா இதுக்கு பேர் தெய்வீக குணங்களே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. தேவதைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதே இல்லை. பாபா சொல்றாரு, இந்த மாதிரி லட்சுமி நாராயணன் உட்காந்துட்டு அது பக்கத்து வீட்டு கதை, அந்த கதை, அவங்க இவங்க இப்படின்ட்டு நாராயணன் லட்சுமி பேசிட்டு இருப்பாங்களா? இல்ல எந்த தேவதையாவது உட்காந்துட்டு அவங்க வீட்டுல அதுவான் இவங்க வீட்டுல இதுவான் பேசிட்டு இருப்பாங்களா? இந்த மாதிரி காரியங்களை தேவதைகள் செய்ய மாட்டாங்க. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு, என்ன நினைங்க, சொர்க்கத்தை நினைங்க, அவ்வளவுதான். ஆனாலும் நிந்தனை செய்தபடிதான் இருக்கிறாங்க. பாபா என்னதான் சொன்னாரோ இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு தன்னுடைய பழைய சம்ஸ்காரத்துல மும்முரமா இருக்கிறாங்க எல்லாரும் சொல்றாரு.
அப்படியேதான் இருக்கிறாங்க, மாறவே மாட்டுறாங்க. நிந்தனை பிறவி பிறவிகளாக செய்தபடிதான் வந்தீர்கள். இந்த வேலையை தான் நீங்க 61 ஜென்மா பண்ணிட்டு இருந்தீங்க. புரியுதா உங்களுடைய வீக் பாயிண்ட்? கேக்குறாரு பாபா. இப்ப நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ இதுதான் 63 ஜென்மம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டும் கெட்டான் நிலை உங்களுக்கு உள்ளுக்குள் இருக்கிறது. இப்ப மனசு புத்தியில இந்த மாதிரி ரெண்டும் கெட்டான் நிலை தான் இருக்குதுன்றாரு. இதுவும் மனதிற்குள்ளாகவே நடக்கும் சண்டையாக இருக்கிறது. இப்ப இது மாயாவோட ஒரு மல்யுத்தம் மாதிரி நடக்குது. நான் ரைட்டு, நான் பர்ஃபெக்ட், அவங்கதான் தப்பு, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இந்த மாதிரி நிந்தனை ஓடிட்டு இருக்குது. இது மனசுக்குள்ளாரே நடக்கிற சண்டையா இருக்குதுன்றாரு. தனது அழிவை இலவசமாக செய்து கொள்கின்றனர். இந்த மாதிரி சிந்தனை பண்ணி தன்னை தானே அழிச்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதுவும் இலவசமா அழிச்சுக்கிறாங்க. ஏதோ சொல்லுவாங்கல்ல, அத சூனியம் காசு கொடுத்து சூனியம் வச்சுக்குவாங்கன்ட்டு. அதான் பாபா சொல்றாரு, தனது அழிவை இலவசமாக செய்துக்கிறாங்க. அவங்களே தனக்கு காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிறாங்க. பலருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றனர். இவங்க மட்டும் அழியாம மற்றவங்களையும் கெடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இன்னார் இப்படி, இதில் உங்களுடையது என்ன ஆக போகிறது? பாபா கேக்குறாரு. சரி, இவங்க அப்படி அவங்க எப்படின்றத நீங்க மனசுக்குள்ள வச்சுக்காம போய் மத்தவங்கள்ட்ட வேற சொல்லி அவங்களையும் பாபாவை நினைக்க விடாம பண்றீங்க. இது தேவையா? இது கேக்குறாரு. இதில் உங்களுடையது என்ன ஆக போகிறது? பாபா சொல்றாரு, சரி யாரோ எப்படி அனுப்பிட்டு போறாங்க, இதுல உங்களுக்கு என்ன ஆக போகுது சொல்லி கேக்குறாரு. அனைவருக்கும் உதவி செய்பவர் ஒரு தந்தை தான் ஆவார். எல்லாருக்குமே கடவுள் தான் உதவி செய்யறாரு, அப்பா தான் உதவி செய்யறாரு. நீங்க ஏன் ஒருத்தவங்க மத்தவங்க பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்றாரு. எல்லாரையும் அவர் தான் பாத்துக்க போறாரு. ஸ்ரீமத் படி இப்போது நடக்குங்க. பாபா சொல்றார், இப்ப மன்மத்து பரமத்து அவங்க சொன்னாங்க, என் மன வழி, என் மனசு சொல்லுது இதுதான் நடக்க போகுது, இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், சொர்க்கத்துல அப்படி நடக்கும், இப்படி நடக்கும். இதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த வழியெல்லாம் விட்டுட்டு பாபாவுடைய வழிப்படி நடக்கணும். மனித வழி மிகவும் அழுக்கானவராக மாற்றிடுகிறது. இந்த மனசு போன வழியில போறோம் இல்லையா, அந்த மனசு போன வழி, அப்புறம் மனுஷங்க சொல்ற வழியெல்லாம் நம்ம என்ன ஆக்கிடுதுன்னா, இது வரைக்குமே 63 ஜென்மம் அழுக்கானவங்க நம்ம ஆக்கிடுச்சுன்றாரு. ஒருவர் பிறரை நிந்தித்து கொண்டிருக்கின்றனர். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒருத்தவங்க மத்தவங்களை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்றாரு. நிந்தனை செய்வது இது மாயின் பூதம் சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி ஒருத்தவங்க மத்தவங்களை நீங்க கோல் சொல்றது, திட்டிக்கிறது, இதெல்லாம் மாயாவுடைய பூதம். இது தூய்மையற்ற உலகமாகும். நாம் இப்போது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகிட்டு இருக்கிறோம் என்று நீங்க புரிஞ்சுட்டீங்க. அவை மிகவும் கெட்ட பழக்கங்கள் அல்லவா? பாபா எப்படி சொல்லி புரிய வைக்கிறார். செல்ல குழந்தைகளே, இதெல்லாம் கெட்ட பழக்கம் இல்லை, இதெல்லாம் விட்டுடுங்கன்றாரு. இன்றிலிருந்து தனது காதை பிடித்துக் கொள்ளும். சரி, செஞ்சிட்டீங்க, விடுங்க. இன்னில இருந்து உங்க காதை பிடிச்சிருங்க. காதை பிடிச்சிட்டு தவறை ஏற்றுக்கொள்வது, ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியம் செய்யக்கூடாது. இப்ப நம்ம தவறு பண்ணிட்டீங்க இல்லையா, சரி பரவாயில்ல, ஏத்துக்காங்க, நான் பண்ணிட்டேன் பாபா, தப்புதான் பாபா, தவறை ஏத்துக்கிட்டு ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியம் இன்னும் செய்யக்கூடாது சொல்லி நமக்கு சொல்றாரு. அதனால நீங்க என்ன செஞ்சிருந்தாலும் நம்ம லெட்டர் எழுதிட்டு பாபாட்ட ஒப்படைச்சிட்டு இனிமேல் செய்ய மாட்டேன் பாபான்னு எழுதணும். ஒருவேளை எதுவும் தீயதை பார்த்தீர்கள் என்றால் பாபாவுக்கு தெரிவிக்க வேண்டும். பாபா சொல்றாரு, ஏதாவது யாராவது தவறு பண்றாங்க, ஏதோ சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க பாபாட்ட சொல்லிடுங்கன்றாரு. உங்களுக்கு என்ன ஆகிறது? நீங்கள் ஒருவரை ஏன் நிந்தித்துக் கொள்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க ஒருத்தவங்க மத்தவங்க ஏன் சண்டை போட்டுறீங்கன்றாரு. தந்தை அனைத்தையும் கேட்கவே செய்கிறார் அல்லவா? பாபா எல்லாத்தையும் தான் இப்ப பிரம்மா பாபா மூலமா அப்பயே எல்லாருடைய விஷயத்தையும் கேட்டுதான் அவர் பாபா லெட்டர் எழுதுறாரு. எல்லாத்தையும் கேட்கதான் செய்யறாரு இல்லையா? தந்தை காது மற்றும் கண்களை கடனாக பெற்றுள்ளார் அல்லவா? இந்த பிரம்மா பாபாவுடைய காதையும் கண்ணையும் லோனா எடுத்து வந்திருக்கிறாரு சிவன். எல்லாத்தையும் கண்ணால பாக்குறாரு, எல்லாத்தையும் காதால கேக்குறாரு. யாரு? சிவனே கேட்டுட்டு இருக்கிறாரு. சூட்சும லோகத்துல கூட சூட்சும உடல்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டுதான் இருக்கிறாரு. தந்தையும் பார்க்கிறார். அப்போது இந்த தாதாவும் பார்க்கிறார். சிவபாபாவும் பாக்குறாரு, பிரம்மா பாபாவும் நம்மள பாக்குறாரு. நடத்தை, சுற்றுச்சூழல் ஒரு சிலருடையது சட்டத்திற்கு புறம்பாக சென்று கொண்டிருக்கிறது. சிலரோட நடத்தை, சிலருடைய சுற்றுச்சூழல் எல்லாமே மோசமா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீமத்துக்கு புறம்பா போயிட்டு இருக்குன்றாரு. தந்தை இல்லாதவரை அனாதை என்று சொல்லப்படுகிறது. எங்க கடவுள் இல்லையோ, கடவுளை நினைக்கலையோ, அது வரைக்கும் நீங்க அனாதைன்னு சொல்லிட்டாரு. அவர்கள் தம் தந்தையும் அறிவதில்லை, நினைவும் செய்வதில்லை. நிறைய பேர் பாபா, சில வெளியில இருக்கிறவங்க கடவுளையும் தெரிஞ்சுக்கல, கடவுளை நினைக்கிறதும் இல்லை, முன்னேறுவதற்கு பதிலாக இன்னும் கெட்டு போகின்றனர். நிறைய பேர் பிகேஸ் மேல மேல ஏறுறதுக்கு பதிலா இன்னும் கெட்டு போயிடும், மோசமா அவங்க நடத்தை வீணா போயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது முன்ன இருந்ததை விட மோசமாயிடுறாங்கன்றாரு. இதனால் தம் பதவியை இழக்கின்றனர். இதனாலதான் அவங்க பதவி இழந்துடுறாங்கன்றாரு. ஸ்ரீமத் படி நடக்காவிட்டால் அனாதைகள் ஆவார்கள். இப்ப பாபாவுடைய கையே பாத்தீங்கன்னா, அவர் கைய நம்ம கொடுக்குறாருன்னா அது ஸ்ரீமத்ன்ற கையை தான் கொடுக்குறாரு. அந்த ஸ்ரீமத்ன்ற கையை நம்ம பிடிச்சிட்டோம்னா
நம்ம வந்து பாபா கூடயே இருக்கிறோம், நம்ம அப்பா கூடயே இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப கையை விட்டுட்டோம்னா அப்ப அனாதைகள் சொல்லி சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடக்கலன்னா அனாதைன்றாரு. தாய் தந்தையின் ஸ்ரீமத் படி நடப்பதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப அத பிரம்மா பாபா சிவபாபாவுடைய வழிபடி நம்ம நடக்கலன்னா நம்ம வந்து அனாதைகள்ட்டாரு. நீயே தாயின் தந்தையின் சுற்றம் என்றெல்லாம் பாடுகின்றனர். ஆனால் பெரியதிலும் பெரிய தாத்தா இல்லாவிட்டால் பிறகு தாய் எங்கிருந்து கிடைப்பார்? கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவர்தான் நம்ம இவர் வந்து சிவபாபா சொல்றாருன்னு நினைக்கிறேன். அவரே இல்லைன்னா அப்புறம் எங்க இருந்து பிரம்மா பாபா நமக்கு கிடைப்பார்? சிறிதளவு கூட புத்தி என்பது இல்லை சொல்லி சொல்றாரு. நிறைய பேருக்கு புத்தியே இல்லைன்றாரு. மாயை புத்தி ஒரேடியாக திருப்பி விடுகிறது. மாயா என்ன பண்ணுது? புத்திய ஒரேடியா அவங்களை குழம்பு விட்டுருது. நல்லது கேட்டதே தெரிய மாட்டேது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் கட்டளையை ஏற்காவிட்டால் தண்டனை கிடைத்துவிடும். இப்ப பாபா கட்டளை இடுறாரு, என்ன நினைங்க, லட்சுமி நாராயணன் நினைங்க, அந்த லட்சியத்தை நினைங்கன்ட்டு. அது செய்யலைன்னா உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருந்தாரு. கொஞ்சமும் சத்கதியே ஏற்படாது. தந்தை பார்த்தார் என்றால் இவருக்கு என்ன கெட்ட கதி ஏற்பட போகிறதோ என்று சொல்வார் அல்லவா? பாபா பார்த்தாருன்னா சொல்வாராம், என்ன இவங்களுக்கு இந்த மாதிரி மாயா வந்து புத்தியை திருப்பி விட்டுருக்குது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறாங்கன்னா என்ன கெட்ட கதி ஆக போதோ தெரியல என்று சொல்வார் அல்லவா? இவர் எருக்கம்பூவாக இருக்கிறார். இவரை யாரும் விரும்புவதில்லை. ஆக முன்னேற வேண்டும் அல்லவா? அவர் சொல்றார், எருக்கம்பூவா இருக்கிறதுனால யாருக்கும் வாசனை வர்றது, அதனால யாருக்கும் பிடிக்கல. எருக்கம்பூன்னு பாத்தீங்கன்னா பூ தான் அது, அதனால அது வாசனையே வராது, அதனால யாருக்கும் பிடிக்காது. அதனால அப்புறம் எப்படி முன்னேறுவீங்கன்னு கேக்குறாரு. இல்லாவிட்டால் பதவி கீழானதாகிவிடும். இப்ப உங்கள்கிட்ட இந்த நறுமணமே வீசாதனால யாருக்கும் உங்களை பிடிக்கலன்னா அப்புறம் எப்படி முன்னேறுவீங்க? அப்புறம் பதவியும் உங்களுக்கு கீழாயிடும்ன்றாரு. பிறவிகளுக்கும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுடும்ன்றாரு. இது வந்து இந்த பிறவி மட்டும் கிடையாது, அப்படியே பிறவியா நஷ்டம் ஏற்பட்டுடும். ஒரு தாசன் தாசினா எல்லா அப்படியே தாசன் தாசியா தான் ஆயிடும். ஆனால் தேக அபிமானம் மிக்கவர்களுக்கு புத்தியில் பதிவதே இல்லை. யாரெல்லாம் தேக அபிமானத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது சொன்னாங்களோ புரிய மாட்டேதுன்றாரு. இப்ப பாபா சொல்றாருல, இதை கூட கேட்க மாட்டாங்க. ஆத்ம உணர்வுள்ளவர்கள் தான் தந்தை மீது அன்பு செலுத்துவாங்க. யார் ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்களோ அவங்கதான் பாபா மீது அன்பு செலுத்துவாங்க. அவர் சொல்ற பேச்சு கேட்பாங்க. அட்வைஸ் பண்றாரு, நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாருன்ட்டு எடுத்துக்குவாங்க. பலியாவது என்பது சித்தி வீடு போன்றதல்ல. அதாவது எல்லாமே எனக்கு சிவபாபா தான், வேற யாரையுமே நான் நம்பல, எந்த தேகதாரையும் நான் நம்பல, நான் வந்து வாழறதே பாபா நம்பிதான் அப்படின்ட்டு பலியாகிறது சித்தி வீட்டுக்கு போற மாதிரி கிடையாது. ஏன்னா அவ்வளவு டெஸ்ட் பேப்பர் வரும். அந்த காலத்துல அந்த நிறைய கதையெல்லாம் நம்ம பட்டினத்தார் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். எவ்வளவு சோதனை வரும். அதான் சிவனை கும்பிட்டாலே சோதனையை சொல்லுவாங்க. டெஸ்ட் பேப்பர் கொடுப்பாரு. ஏன்னா சும்மா வந்து நம்ம ஒரு பானை வாங்குறதுனால சட்டி பார்த்து தான் வாங்குறோம் இல்லையா, நல்ல பானையா கெட்ட பானையான்னு. அப்ப இது என்ன லட்சுமி நாராயண சாதாரண விஷயமா? அப்ப அந்த அளவுக்கு ஆத்மாவுக்கு தகுதி இருக்குதான்னு செக் பண்ணுவாரு. போய் லட்சுமி நாராயணன் ஆகணும்னா முழுசா என்கிட்ட நீ பலியானியா, எல்லாத்துக்கும் என்னதான் நீ நம்பணும். நீ அடுத்தவங்களை நம்புறன்னா அப்ப வந்து எப்படி நீ லட்சுமி நாராயணன் ஆக முடியும்? பாபாவை நினைக்காம மற்றவங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறோம்னா அப்ப வந்து அது வந்து நம்ம பதவியை அடைய முடியாது. அதனால பலி ஆகிறதுலாம் சித்தி வீடு போற மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு கஷ்டமான விஷயம் இது. டெஸ்ட் பேப்பர்னா சாதாரண டெஸ்ட் பேப்பர் கிடையாது. எல்லா டைமும் பாபா பாபான்னு பாபா நினைவுதான் இருக்கணும். மற்றதுல விஷயத்துல புத்தியே போகக்கூடாது. பெரிய பெரிய மனிதர்கள் பலியாக முடியாது சொல்லி சொல்றாரு. இந்த பணக்காரங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்து பலியாக முடியாது. அவர்கள் பலியாவதன் அர்த்தமும் புரிந்து கொள்வதில்லை. அவங்களுக்கு பலியாகிறதுனா என்னன்னே தெரியாது. மனம் உடைந்து போய்விடுகிறது. சிலருக்கு அந்த மாதிரி மனசே உடைஞ்சிருக்கு. பலர் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களும் இருக்கின்றனர். நிறைய பேருக்கு பந்தனமே இல்லை. அதாவது எல்லாமே வீட்டிலேதான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பந்தனமும் விட்டு போயிருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த தொல்லையும் இருக்காது. அந்த ஈஸியா பாபா சேவை செய்யலாம். அந்த மாதிரி இருக்கிறாங்கன்றாரு. குழந்தைகள் முதலான எதுவும் இல்லை. சிலர் குழந்தையே கிடையாது. அதனால அவங்க பந்தனம் இல்லாதனால அவங்களுக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்காது. பாபா சேவை நல்லா செய்யலாம். பாபா நீங்கள் தான் எனக்கு அனைத்தும் என்று சொல்றாங்க. இப்படி வாயால் தான் சொல்கின்றனர், ஆனால் உண்மை அல்ல. சில பேர் சொல்றாங்களாம், நீ என்ன பயங்கரமா திட்டுறாரு பாபா, பாபா நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்றாங்க, ஆனா வாயாதான் சொல்றாங்க, ஆனா உண்மையே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையிடம் கூட பொய் சொல்லி விடுகின்றனர். நிறைய பேரு பாபாட்டே பொய் சொல்றாங்க. பலியானர்கள் என்றால் தனது பற்றுதலை நீக்க வேண்டும். பாபா சொல்றாரு, பாபா மேல பலி ஆயிட்டீங்கன்னா எங்கெல்லாம் பற்று மாட்டிட்டு இருக்குதோ அதெல்லாம் நீக்கணும். குழந்தை குட்டி கணவன் மனைவி எல்லாத்துலயும் புடிச்சிட்டு உட்காந்தோம்னா எங்க இருந்து பாபா சேவை செய்ய முடியும்? பாபா கிட்ட எப்படி பலியாக முடியும்? உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர்தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு சேவையை செய்யணும். பலியானார்கள்னா பற்றுதலை நீக்கணும்ன்றாரு. இன்னும் கூட நேரம் இருக்கிறது. பாபா சொல்றாரு, சரி பரவாயில்ல, இது வரைக்கும் போனது போயிடுச்சு, இன்னும் கூட கொஞ்சம் டைம் இருக்குதுன்றாரு. ஆக ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அதனால இனிமேலாவது ஒழுங்கா ஸ்ரீமத் படி நடந்துன்றாரு. சொத்து முதலானவற்றிலிருந்தும் கூட பற்றுகளை விடுபட வேண்டும். இந்த சொத்து எல்லாம் இருக்குல்ல,
அதெல்லாம் பிடிச்சிட்டு சில பேர் உட்காந்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த சொத்து வேணும், எனக்கு இந்த சொத்து, அதுக்கெல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு சண்டை போடுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் போயிட்டு இருக்குது. அது மேல இருக்கிற பற்று கூட விடுபடணும். ஏன்னா கடைசி நேரத்துல அந்துமதி சோகதி ஆயிடும். சரி, நிறைய பேர் நிலத்தை நினைச்சுக்கினே உயிரை விட மாட்டாங்க. அப்புறம் நிலத்தை கரைச்சி கொண்டு வந்து வாயில ஊத்துவாங்களாம், அப்பதான் உயிர் போகுமா. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேரு அந்த ஏதாவது ஒரு மனம் இருக்குது, அவங்களுடைய சொத்து இருக்குன்னா அதாலேயே அதையோ அது போயிடும்ட்டு உயிர் போகாது உடம்ப விட்டு. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேரு சரியான விடுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் சொத்துல இருந்தெல்லாம் பற்ற விடுபடணும்ன்றாரு. இப்படிப்பட்ட பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்கள் சிவபாபாவை தன்னுடையவராக ஆக்கினார்கள். பாபா சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாத்துல இருந்து யார் விடுபட்டாங்களோ அவங்கதான் பாபாவை தன்னுடையவராக ஆக்கினார்கள். தத்தெடுக்கின்றனர் அல்லவா. நிறைய பேர் பாபாவை குழந்தையா தத்தெடுத்துறாங்க. இவர் நமது தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருக்கிறார். அவருடைய முழுமையான ஆசையை அடைவதற்காக நாம் அவரை நம்முடையவராக ஆக்கிறோம். இப்ப பாபாட்ட இருந்து முழுசா சொத்து அடையணும்னா அவரு என்னுடைய குழந்தை, அவர் விடவே விடாது, அவரை புடிச்சு வச்சுக்கணும். நாம அவரை நம்முடையவரை ஆக்கணுன்றாரு. யார் குழந்தைகள் ஆகின்றனரோ அவர்கள் ஆதி சனாதன குலத்தில் கண்டிப்பாக வருவார்கள். இப்ப யார் பாபா அவர் ஸ்ரீமத் படி நடந்து உண்மையா அவர் பேச்சை கேட்டு அவர்கிட்ட பலி ஆகுறாங்களோ அவங்க கண்டிப்பா தேவதா குலத்துல கண்டிப்பா வருவாங்க. ஆனால் பிறகு அதில் பதவிகள் எவ்வளவு இருக்கின்றன, இருந்தாலும் வருவாங்க. இப்ப பிகே ஆவரவங்க எல்லாருமே வந்துருவாங்கன்னு சொல்றாரு. இப்ப யாரெல்லாம் வந்து ஞானம் ஒரு பாயிண்ட் கேட்டா கூட வந்துருவாங்கன்னு சொல்லிக்கிறாரு. ஒரு பாயிண்ட் பாபாவுடைய பாயிண்ட் கேட்டு டெய்லி முரளி கேட்கறாங்கன்னா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. ஆனால் பிறகு அதில் பதவிகள் எவ்வளவு இருக்குது, இருந்தாலும் எல்லாரும் உயர்ந்த பதவி அடைய மாட்டாங்க. நிறைய பதவி இருக்குது. பிரஜை, தாசன், தாசி, வேலைக்காரி, பிரஜைகளுக்கு வேலைக்காரி, ராஜா ராணிக்கு வேலைக்காரி, இந்த மாதிரிலாம் நிறைய பதவிகள் இருக்குது. வெட்டியான் பதவி கூட இருக்குது, பொனை எரிக்கிற பதவி கூட இருக்கு. ஆனா அவ்வளோ கஷ்டம் இருக்காது, அவங்க எல்லாமே ஈஸியான வேலை, ஆத்ம உணர்வுலதான் செய்வாங்க. எதுவுமே அவங்களுக்கு வந்து துக்கமே இருக்காது. அவங்க எல்லாருமே சுகமா இருப்பாங்க. வெட்டியான வேலையா இருந்தவரும் அவங்களும் சுகமா தான் இருப்பாங்க, எந்த கஷ்டமுமே இருக்காதுங்க. உடம்ப விட்டுட்டு அங்க மரணமே எதுவுமே கிடையாது. மரணமே அந்த உடலை விட்டு போகும்போது யாரும் அழவே மாட்டாங்க. அதுதான் அந்த இது அமரலோகம்னு சொல்லப்படுது. எவ்வளவு தாசன் தாசிகள் இருக்கின்றனர், ஒருவர் மற்றவர் மீது அதிகாரம் செலுத்துகின்றனர். நிறைய பேர் இப்ப தாசிகள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தவங்க மத்தவங்கள அதிகாரம் செலுத்துறாங்க. தாசிகளிலும் வரிசைகரமாக ஆகிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப சொர்க்கத்துல கூட போய் தாசி கூட கிருஷ்ணருக்கு தாசியா இருக்கிறது வேற, கிருஷ்ணரை குளிப்பாட்டுறது, கிருஷ்ணருக்கு வேலை செய்யறது, அது ஒரு முதல் தர தாசி. இதே பிரஜைகளுக்கு போய் தாசி ஆகுறது அது வேற தாசி. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. வெளியில தாசி ஆகிறது அதுல கூட வரிசைகரமா ஆகிறாங்கன்றாரு. எவ்வளவு இருக்கு பாருங்க பதவி. அரச குலத்தில் வெளியில் இருக்கும் தாசன் தாசிகள் வரமாட்டார்கள் அல்லவா. இப்ப உள்ளார கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல இருக்கிற தாசிகள் வேற, வெளியில இருக்கிறவங்க வேற. வெளியில இருக்கிற தாசன் தாசிகள் உள்ளார வரமாட்டாங்கன்னு சொல்றாரு. யார் தந்தையுடையவர்களாக ஆகின்றனோ அவர்கள் ஆகின்றனர். இதெல்லாம் யார் வந்து பிகே ஆகுறாங்களோ கொஞ்ச நாள் ஞானம் கேட்டுட்டு போயிடுவாங்க. சிலர் வந்து இருந்துகிட்டே தொந்தரவு கொடுப்பாங்க, மத்தவங்க திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பிகேவா கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஆனா உள்ளார மதுபன்லயே சிலர் கூட இருப்பாங்க. ஆனா குணங்கள் மாறாது. பிரம்மா பாபா இருக்கிற காலத்துல இருந்தே இந்த மாதிரி நிறைய பேரு பிகேஸ் இருக்கிறாங்க. குணங்கள் மாறாம டிசர்வீஸ் பண்ணிட்டு நிந்தனம் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. தாசன் தாசி அங்க ஆயிடுவாங்கன்னு சொல்றாரு. அதாவது அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க வேலை செய்ய மாட்டாங்க, மற்றவங்கள வேலை வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தாசன் தாசிகள் ஆயிடுவாங்க. அத பாபா சொல்லியிருக்காரு ஒரு முறையில. இங்க யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்க வந்து அங்க போயிட்டு ராஜா ராணி ஆயிடுவாங்க. இங்க யாரெல்லாம் வந்து வேலை செய்யாம கால் மேல கால் போட்டுன்னு அடுத்தவங்கள அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அங்க போயிட்டு தாசன் தாசி ஆயிடுவாங்க. அது மாதிரி பாபா சொல்லியிருக்கிறாரு. பாபா சொல்றாரு, யார் தந்தையராக ஆகிறாங்களோ எல்லாமே ஆகிறாங்கன்றாரு. பைசா அளவு மதிப்பு பெறாத புத்தியற்ற குழந்தைகளும் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பாருங்க, பாபா செலக்ட் பண்ண குழந்தைகள் தான் பிகே ஆயிருக்கிறாங்க தான், இருந்தாலும் பைசா அளவு மதிப்பு பெறாத புத்தியே இல்லாத குழந்தைகளும் இருக்கிறாங்க. மம்மாவை நினைவு செய்யுங்கள் என்றோ, என்னுடைய ரதத்தை பிரம்மாவை நினைவு செய்யுங்கள் என்றோ பாபா சொல்றது. பாபா சொல்றாரு பாருங்க, சிவபாபா சொல்றாரு, அவங்கள நினைவு பண்ணாதீங்க. யார நினைக்கணும்? அம்மா கூட நினைக்க தேவையில்ல, பிரம்மா பாபா கூட நினைக்க தேவையில்ல, என்னதான் நினைக்கணும்னு சொல்றாரு. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தேகத்தின் அனைத்து பந்தனைகளையும் விட்டு தன்னை ஆத்மா என்று புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு நாள் தான் திரும்ப திரும்ப சொல்லுவாரு. இந்த ஆத்ம உணர்வு வரதுக்காக தான் இவ்வளவு டெஸ்ட் பேப்பரும் கொடுக்குறாரு, அடி கொடுத்து உத கொடுத்து மாத்துறாரு. இல்ல சில குழந்தைகள் முரளி படிச்சே மாறிடுவாங்க. முரளி படிச்சே பாபா சொல்லியிருக்கிறாரு, சரி நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கோம், பயிற்சி பண்ணுவோன்ட்டு பண்ணுவாங்க.
சிலர் எதுவுமே பண்ணாம அப்படியே ஜாலியா இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுத்து விட்டுதான் பாபா மாத்துவாரு. மாயாவை அனுப்பிச்சு வச்சு 2 தட்டு தட்டினாருன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் வெறுத்து போய் ஆத்ம உணர்வுல வந்துருவாங்க. அதனால பாபா சொல்றாரு, தேகத்தின் எல்லா பந்தனையும் விட்டுட்டு தேகத்தையும் மறந்துடுங்க. தேகத்தினுடைய எல்லா பந்தனையும் மறந்துட்டு உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கணுன்றாரு. அன்பு வைக்க வேண்டும் என்றால் ஒருவரிடம் மட்டும் வையுங்கள். எல்லார் மேலேயும் அன்பு வைக்காதீங்க. தேகதாரிகள் பக்கம் புத்தியே போகக்கூடாது. அன்பு வைக்கணும்னா ஒரு பாபா மேலதான் வைக்கணும். அப்போதுதான் உங்களுடைய படகு கரை சேரும் என்று இப்ப தந்தை புரிய வைக்கிறார். தந்தையின் வழிப்படி மட்டும் நடந்து செல்லுங்கள். மோகஜித் ராஜாவின் கதை இருக்குது இல்லையா, பற்றை வென்றவர்கள். மோகன்னு என்னன்னே தெரியாத கதை. அது ஒரு கதை ஒண்ணு இருக்குது. அவங்க வந்து ஒரு இளவரசரா ஏதோ ஒரு இறந்துட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அந்த நாட்டுல யாருமே கவலைப்பட மாட்டாங்க. இந்த ராஜா இறந்துட்டாரு அப்படின்னா யாருமே கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி மோகத்தை வென்ற நாடாவே இருக்கும்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. அது சொர்க்கம் தான். அதாவது எனக்கு மரணம் வந்தா யாரை பத்தியும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்க போகுது. அதனால அங்க யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி வாகுன்றாரு. முதலில் இருப்பவர்கள் ஆண் குழந்தை சொத்துக்கு எஜமானன் ஆவார். முதல்ல இருப்பவர்கள் ஆண் குழந்தைன்னு சொல்றாரு பாபா. யார் முதல்ல இருக்காங்களோ அவங்க ஆண் குழந்தை. அவங்க சொத்துக்கு எஜமானன் ஆவார். மனைவி அரை பங்குதாரர். பாபா சொல்றார், மனைவி ஆயிட்டாங்கன்னா அந்த கணவனுடைய சொத்துல அரை பங்குதாரர். ஆண் குழந்தை முழு எஜமானன் ஆகிறார். யார் ஆண் குழந்தையோ அவங்கதான் முழு எஜமானன் ஆகிறாங்கன்னு சொல்றாரு. ஆக புத்தி அந்த பக்கம் சென்றுடுகிறது. பாபா சொல்றாரு, ஆழமான ரகசியம் இருக்குது. ஆண் குழந்தைன்னா ஆத்ம உணர்வுல ஆகணும். ஆண் குழந்தைக்குதான் சொத்து கிடைக்குதுன்றார். சொத்துக்கு எஜமானா ஆக முடியும். மனைவி வந்து அரை பங்குதாரர் தான். அவங்களுக்கு அரை சொத்து தான் கிடைக்கும். அதனால ஆண் குழந்தை தான் முழு எஜமானா ஆகுறாங்க. இப்ப லௌகிக்கத்திலே பாத்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான் வந்து சொத்து. பெண்கள்லாம் வேணா வந்து அடுத்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க சொத்து கிடையாது. அங்க போய் அந்த கணவனோட சொத்துல அவங்க பாதி பங்கு கிடைக்குது. அதனாலதான் பாபா சொல்றாரு, ஆக புத்தி அந்த பக்கம் சென்றுடுகிறது. பாபாவை முழு எஜமானனாக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் அவர் இவை அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்துடுவார். பாபா சொல்றாரு, இப்ப வந்து பாபாவை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா அந்த சோழில மாதிரி வச்சிருக்கீங்க, அது எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துருங்க. அவரை உங்க வீட்டுக்கு முழு எஜமானா ஆக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துருவான்னு சொல்லி சொல்றாரு. கொடுக்கல் வாங்கலிலோ விஷயமே இல்லை. இது புரிந்து கொள்ளும்படியான விஷயமாகும் சொல்றாரு. கொடுக்கல் வாங்கலின் விஷயமே இங்க கிடையாதுன்றாரு. அதாவது நான் பாபாட்ட கொடுத்துட்டேன் அதனால எனக்கு கிடைக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாதுன்றாரு. இது நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்ன்றாரு. அதான் ஒரு ஒரு லைனுமே ஆழமா இருக்குது. நீங்கள் கேட்கவே செய்கிறீர்கள், அடுத்த நாள் அனைத்தும் மறந்து விடுகின்றன. இப்ப நம்ம முரளி எல்லாமே கேட்கிறோம், பிரம்மா வாய் மூலமா சிவன் சொல்றாரு. ஆனாலும் மறுநாளே மறந்துடுதுன்றாரு. என்ன படிச்சோன்னதே மறந்துட்டு பழையபடி அந்த புத்தி செயல்படுகின்றாரு. புத்தி இருந்தது என்றால் பிறருக்கு சொல்ல முடியும். நமக்கு புத்தி நல்லா வேலை செய்யுதுன்னா இந்த ஞானத்தை நம்ம படிச்சு மத்தவங்களுக்கு சொல்ல முடியுன்றாரு. தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு எஜமான் ஆவீர்கள். இது மிகவும் சகஜமே ஆகும் சொல்லி சொல்றாரு. வாயால் ஞானத்தை கூறிக்கொண்டே இருங்கள். இப்ப வாயால வெறும் ஞானத்தை மட்டும் பேசுங்க. லட்சியத்தை பற்றி கூறிய கொண்டே இருங்கள். ஞானத்தை சொல்லுங்கன்னா பிகேஸுக்கு சொல்ல வேணாம், வெளியில இருக்கிற தெரியாதவங்களுக்கு சொல்லிட்டே இருங்க. அதனால ஞானத்தை மட்டும் பேசுங்க, அன்பான வார்த்தைகள் மட்டும் பேசுங்க. லட்சியத்தை பற்றி மட்டும் சொல்லிட்டே இருங்கன்னு சொல்றாரு. அதாவது லட்சுமி நாராயணனை பத்தி அந்த மாதிரி ஆகணும், லட்சுமி நாராயணன் ஆகணும், தேவதையா ஆகணும்ன்ற அந்த லட்சியத்தை மட்டும் சொல்லிட்டே இருங்க. கூர்மையான புத்தி உள்ளவர்கள் உடன் புரிந்து கொள்வார்கள். யாருக்கு கூர்மையான புத்தி இருக்குதோ அவங்க உடனே புரிஞ்சுக்குவாங்க. இறுதியில் இந்த படங்கள் முதலானவர்களை பயன்படும் சொல்லி சொல்றாரு. கடைசியில இந்த லட்சுமி நாராயணன் படம், இந்த ஏணிப்படி, இந்த கல்பவிச்ச மரம், இந்த சிருஷ்டி சக்கரம், இந்த படங்கள்லாம் ரொம்ப பயன்படுன்றாரு. இவற்றில் முழு ஞானமும் அடங்கி இருக்கிறது. ஏன்னா இந்த படத்துலதான் எல்லா ஞானமுமே இருக்குது. அதை பார்த்து அப்படியே ஒப்பிக்கலான்றாரு. நீங்க ஒண்ணுமே ப்ரிப்பேர் எல்லாம் பண்ண தேவை. அப்படியே படத்தை எடுத்துட்டு போய் எல்லாம் சொன்னீங்கன்னா அப்படியே எல்லா ஞானமும் உங்க புத்தியில இருக்கிறது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலான்றாரு. லட்சுமி நாராயணன் மற்றும் ராதாகிருஷ்ணர் இவர்களுக்குள் உள்ள சம்பந்தம் என்ன, இது யாருக்குமே தெரியாது. இந்த ராதாகிருஷ்ணன் தான் தனியா ஒரு கோயில் வச்சிருக்காங்க, லட்சுமி நாராயணன் ஒரு தனியா கோயில். ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த ராதை கிருஷ்ணர் தான் போய் லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. அவங்க ஒரே ஆளுதான். அவங்க வந்து அந்த சின்ன வயசுல கிருஷ்ணர் ராதையா இருக்கிறாங்க. பெரிய வயசானதும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் லட்சுமி நாராயணரா ஆகுறாங்கன்றது தெரியாது யாரும். லட்சுமி நாராயணர் முதலில் கண்டிப்பாக இளவரசனாக தான் இருப்பாங்க. சின்ன வயசுல அவங்க இளவரசியா இருந்திருப்பாங்க. அதுதான் ராதே கிருஷ்ணர். பிச்சைக்காரன் வந்து இளவரசன் இல்லவா? இப்ப நம்ம பெக்கரா இருக்கிறோம், நம்மள போய் பிரின்ஸ் ஆகுறாரு பாபா. இப்ப பிச்சைக்காரன் வந்து நீங்க இளவரசர் ஆகுறீங்கன்றார். பிச்சைக்காரன் வந்து ராஜா என்று சொல்வதில்லை. எடுத்தவனே பெக்கர் டு பிரின்ஸ் தான், இளவரசன் தான் சொல்லிட்டாங்க. பெக்கர் டு ராஜான்னு வந்து சொல்லல. பெக்கர் டு கிங்னு சொன்னது கிடையாது.
பெகர் டு பிரின்ஸ்ன்னு தான் சொல்றாங்க இல்லையா. அப்ப பிச்சைக்காரன் வந்து ராஜான்னு சொல்ல முடியாதுன்றாரு. இளவரசனுக்கு பிறகுதான் ராஜா ஆகின்றனர். இப்ப நம்ம இங்க இருந்து பெகர்ல இளவரசன் ஆகணும், இளவரசன் ஆன பிறகுதான் ராஜா ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. இது மிகவும் சகஜமே ஆகும். பாபா சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப ஈஸின்றாரு. ஆனால் மாயை யாரையாவது பிடித்துக் கொள்கிறது. ஆனா இது ரொம்ப ஈஸியானது, மார்க்கம் தான். ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைக்கணும். முழு நாளும் நினைச்சோன்னா நம்ம ஈஸியா ஆயிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஆனா இந்த மாயா யாரையாவது பிடிச்சிக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது சேவை செய்யவே விட மாட்டேது, யாரையாவது பிடிச்சி தடை பண்ணிட்டே இருக்குது. பிறரை நிந்தனை செய்வது, இழிவுபடுத்துவது, இது பலரின் பழக்கமாகும் சொல்லி சொல்றாரு. முழு நாள் மற்றவங்க பத்தியே புத்தியில சிந்தனை ஓடுறது, மத்தவங்களை இழிவுபடுத்துறது, இதுதான் நிறைய பேரோட பழக்கமா இப்ப இருக்குதுன்னு சொல்றாரு. வேறு வேலை எதுவும் இருப்பதில்லை, அவங்களுக்கு வேற வேலையே கிடையாதுன்றாரு. இதேதான் அவங்க வேலையா இருக்குன்றாரு. தந்தையை ஒருபோதும் நினைவு செய்ய மாட்டாங்க, அவங்க பாபாவை நினைக்க மாட்டாங்க, இதே வேலையா தான் இருப்பாங்கன்றாரு. ஒருவர் மற்றவங்க நிந்தனை செய்யும் காரியத்தையே செய்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தவங்க மற்றவங்களை பத்தி நிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது தான் இவங்க வேலைன்னு சொல்லி சொல்றாரு. இது மாயின் பாடமாகும். இதெல்லாம் மாயா கொடுக்குற பாடம்ன்றது. அது அடி வாங்கினதுதான் தெரியும், ஐயோ அந்த மாயா நம்மள இப்படி அடிச்சுட்டு. தந்தையின் பாடமும் மிகவும் நேரடியானது. பாபாவோட பாடம் வந்து ரொம்ப டைரக்டா இருக்கும், ஆனா இந்த மாயா இன்டைரக்டா வச்சு அடிக்கும். பிற்காலத்தில் இந்த சன்னியாசி முதலானவர்கள் விழித்துக் கொள்வார்கள். பாபா சொல்றாரு, பாருங்க போக போக சன்னியாசிகள் கூட அவங்களோட 3வது கண் திறந்துரும். ஞானம் இந்த குமாரிடம் உள்ளது என்று சொல்வார்கள். இப்பயே சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்ப நிறைய பேர் மதுமன்ல வந்து இதுதான் உண்மையான ஞானம், இதுதான் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அவ நேரம் நெருங்கிச்சுன்னு அர்த்தம், கடைசி நேரம் நெருங்கிச்சு. இப்ப வந்து ஞானம் வந்து இந்த பிரம்மகுமாரிகள் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. குமாரிகள் தூய்மையாக இருப்பார்கள் சொல்லி சொல்றாரு. குமாரிகள்னால எப்படி இருப்பாங்க, தூய்மையாக இருப்பாங்க இல்லையா. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், நமக்குள் ஒருபோதும் கெட்ட சிந்தனைகள் வரக்கூடாது. நம்ம எல்லாம் யாரு, ஒரு தந்தையினுடைய குழந்தைகள். அப்ப நமக்குள்ளார எந்த கெட்ட சிந்தனைகளும் வரக்கூடாதுன்றாரு. பலருக்கு இப்போதும் கூட கெட்ட சிந்தனைகள் வருகின்றன. பிறகு இதற்குண்டான தண்டனை மிகவும் கடுமையானதாக இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இப்ப கூட நீங்க இதே வேலையை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மோசமான தண்டனைகள் இருக்குன்றாரு. தந்தை நிறையவே புரிய வைக்கிறார். ஆனா பாபாவும் நிறைய முரளில புரிய வச்சுதான் இருக்கிறாரு. ஒருவேளை உங்களின் கெட்ட நடத்தையை பார்த்தால் இங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. சிறிது தண்டனையும் கொடுக்கப்படும். பாபா சொல்றாரு, ஒருவேளை பாபா பார்த்தாருன்னா தண்டனையும் கொஞ்சம் கொடுப்பன்றாரு. தகுதியை இழந்து விடுகிறார்கள். அப்புறம் என்ன ஆயிடுது, தகுதியே போயிடுது இல்லையா. அப்புறம் நமக்கு என்ன தகுதி இருக்குதுன்ற தகுதி, அதாவது லட்சுமி நாராயண ஆக தகுதியை இழந்துடுறாங்க. தந்தையை ஏமாற்றுகிறார்கள். நிறைய பேர் பாபாவே ஏமாத்துறாங்க. ஆக தந்தையை நினைவு செய்ய முடியாது. இந்த மாதிரிலாம் ஏமாத்தினா பாபா நினைக்கவே முடியாதுன்றாரு. நிலை அனைத்தும் தாழ்ந்து போயிடும். அப்புறம் எப்பேற்பட்ட நிலையில வச்சிருந்தாலும் அவ்வளவும் மாயா கீழே தள்ளி விட்டுரும். நிலை தாழ்வதே தண்டனை ஆகும். அப்ப நம்மள யாரும் ஒரு பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க, பழையபடி ஆயிடுவோம். இதுதான் அவங்களுக்கு தண்டனைன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடக்காதனால் தனது பதவியை கீழானதாக ஆகி விடுகின்றனர். எதனால அப்படி நடக்குதுன்னா பாபா சொல்ற மாதிரி கேட்கறது இல்லை. ஸ்ரீமத் படி நடக்காதனால்தான் அவங்க பதவி கீழாயிடுதுன்றாரு. தந்தையின் வழிகளின்படி நடக்காதனால் இன்னமும் கூட பூதங்களின் பிரவேசம் ஆகிறது. மிகவும் கடுமையான தண்டனை இப்போது தொடங்கிவிடக் கூடாது என்று பாபாவுக்கு அவ்வப்போது சிந்தனை வருகிறது. பாபா பாருங்களேன், தந்தையோட வழிபடி நடக்காதனால இன்னும் கூட மாயா பிரவேசம் ஆயிடுது நிறைய பேர் மேல. பாபாவுக்கு கவலை வருதான், என்னன்னா ரொம்ப கடுமையான தண்டனை வந்து அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு பாபா வந்து நினைக்கிறாராம். தண்டனைகளும் கூட மிகவும் மறைமுகமானதாக இருக்கும் அல்லவா. தண்டனைகள் கூட எல்லாமே டைரக்டா இருக்காது. சிலதெல்லாம் எப்படி அனுபவிக்கிறாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் அனுபவிப்பாங்கன்றாரு. கடுமையான நிலை வந்துவிடக் கூடாது. பாபாவே கவனம் வர்றாரு, அந்த மாதிரி மோசமான நிலை நாமால வந்துடக்கூடாதுன்ட்டு பலர் விழுகின்றனர், தண்டனைகளை அனுபவிக்கின்றனர். நிறைய பேர் பாபா பேச்சு கேட்காதனால விழுந்துடுறாங்க, தண்டனையும் அனுபவிக்கிறாங்க. தந்தைகள் அனைத்தும் சைகை மூலம் புரிய வைத்தபடி இருக்கிறார். பாபா வந்து நமக்கு சைகை கொடுக்கிறார். அவ்யக்த இஷாரான்னு சொல்லுவாங்க, இந்த இஷாரா கொடுக்குறாரு. குழந்தைகளே மாறிடுங்க, முரளி மூலமா தான் சொல்றாரு. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. தனது அதிர்ஷ்டத்தின் மீது நிறைய கோடுகள் போட்டு குறைத்து கொண்டு விடுகின்றனர். பாபா ஒரு அதிர்ஷ்ட கோடு போட்டாருன்னா இவங்க என்ன பண்றாங்க, அது மேலே நிறைய கோடு போட்டு அவங்க அதிர்ஷ்டத்தையே குறைச்சிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆகையால் தந்தை எச்சரித்தபடி இருக்கிறார். இப்ப பாபா நமக்கு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. இப்போது தவறு செய்யக்கூடிய சமயமே இல்லை. பாபா சொல்றாரு, இப்ப பறக்கிற சமயம், இப்ப தீவிர முயற்சிக்கான நேரம் இது. ஏன்னா கடைசி நெருங்கிடுச்சு. இந்த டைம் நீங்க தவறு பண்ணவே கூடாது. தவறு செய்யக்கூடிய டைமே இப்ப இல்லைன்ட்டாரு. தன்னை சுதாரித்துக் கொள்ளுங்கள். இப்ப நீங்க கொஞ்சம் அப்படியே மாறிக்கோங்க. இறுதி நிமிடம் வருவதில் அதிக தாமதமாகாது. பாபா சொல்றாரு,
டக்குன்னு முடிஞ்சிடும் ட்ராமா. அவ்வளோ லேட்டாலாம் ஆகாது, டக்குன்னு லாஸ்ட் மினிட் வந்துடும். டிராமாவும் சரி நமக்கும் சரி. திடீர்னு நமக்கு மரணம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதாவது இன்னையோட நமக்கு டைம் முடியுதுன்னா இந்த நேரம் வரைக்கும் சண்டை போட்டுட்டு மத்தவங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம்னா அதே சம்ஸ்காரம் நமக்குள்ளார நிறைஞ்சு போச்சுன்னா உயிரை விட்டோம்னா என்ன ஆகும்? திரும்ப இங்கேயே வந்து பிறந்துடும், சொர்க்கத்துக்கே போக மாட்டோம். அதனால பாபா சொல்றாரு, லாஸ்ட் செகண்ட் வருவதுல அதிக தாமதமே இருக்காதுன்னு சொல்றாரு. இந்த டிராமாவுக்கும் எடுத்துக்கலாம், விநாசத்துக்கும் எடுத்துக்கலாம், நம்மளுடைய டெத்துக்கும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மரணம் நம்ம இந்த உடலை விட்டு போற நேரமாவும் எடுத்துக்கலாம். அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்குன்னு சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் கண்டிருக்கலாம் செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையின் அதாவது அன்பு நினைவும் காலை ஆன்மீக குழந்தைகளுக்கும் ஆன்மீக தாய் தந்தையும் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தார்மீகான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சட்டத்திற்கு புறம்பான ஸ்ரீமத்திற்கு விரோதமான எந்த ஒரு நடத்தையும் நடக்கக்கூடாது. தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். தீயான அழுக்கான மனிதர்களிடம் தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், பந்தனத்திலிருந்து விடப்பட்டவர் என்றால் முழுமையான பலியாக வேண்டும், அர்ப்பணமாக வேண்டும். தனது பற்றுதலை நீக்கிட வேண்டும். அங்கங்க பற்று வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீக்கிடுங்க. ஒருபோதும் யாரையும் நிந்தனையோ பரசிந்தனையோ செய்யக்கூடாது. அழுக்கான கெட்ட சிந்தனைகள் வந்து தம்மை விடைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், சக்திசாலி ஸ்திதி என்ற சுவிட்சை ஆன் செய்து வீணானவைகள் என்ற இருளை நீக்கக்கூடிய அவ்யக்த பரிஸ்தா ஆகுக அந்த வரதானம் கொடுக்குறாரு. இப்ப சக்திசாலியான நிலைய ஆன் பண்ணிடுங்க, அந்த ஸ்திதியிலே இருங்க. அப்பதான் வீணான இது என்ற இருள் வந்து வருது இல்லையா, அதெல்லாம் நீக்க முடியும். அந்த மாதிரி நீக்கக்கூடிய அவ்யக்த பரிஸ்தாவே ஆயுதம் வரதானம் கொடுக்குறாரு. அதாவது கீழே இருக்காதீங்க, மேல வந்துருங்க, பாபாட்ட இருக்கிறது அவர் கூட இருங்க. இங்க இருந்தீங்கன்னா தானே உங்களுக்கு மாயா வருது. சக்திசாலி ஸ்திதி வரணும்னா மேல பாபா கூட வந்துருங்க. சூட்சும லோகத்துல பரிஸ்தாவா அங்க போயிடலாம். எவ்வாறு ஸ்தூலத்தில் லைட்டிற்கான சுவிட்ச் ஆன் செய்தவுடன் இருள் நீங்கி விடுகிறதோ அவ்வாறு சக்திசாலி ஸ்திதி என்பது சுவிட்ச் அப்படின்றாரு. அதாவது இப்ப சாக்காரத்துல கீழே வந்து நம்ம வீட்டுல சுவிட்ச் போட்டோடனே லைட் எரியுது, லைட் எரிஞ்சோடனே அங்க இருக்கிற அந்த இருள் எல்லாம் போயிடுது இல்லையா, அது மாதிரி நீங்க சக்திசாலி ஸ்திதின்றது சுவிட்ச், அதை ஆன் பண்ணுங்க. இந்த சுவிட்ச் ஆன் செய்யும் போது வீணானவைகள் இந்த இருள் நீங்கிடும். நான் யாரு? நான் சர்வ சக்திவானுடைய குழந்தை, நான் மாஸ்டர் சர்வ சக்திவான். அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணுங்க. சக்திசாலி ஸ்திதி வரும்போது வேஸ்ட் என்ற இருள் வந்து நீங்கிடும். ஒவ்வொரு வீண் எண்ணங்களையும் நீக்குவதற்காக முயற்சியிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அப்ப வந்து நீங்க ஒண்ணுன்னா வந்து பார்த்து இது சரியில்லை, இதுல இருந்து நான் எப்படி வெளில வர்றது அப்படின்னு பயப்படாம ஒரு வீண் எண்ணங்களையும் நீக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க. எப்பன்னா உங்க ஸ்திதியே அந்த மாதிரி ஆகும்போது நீங்க ஒன்னொன்னா நான் அழிக்கிறேன்னா நீங்க நினைக்க தேவையில்ல. ஸ்திதி சக்திசாலியாக ஆகின்ற போது நீங்க என்னவாயிடுவீங்க? மகாதானி வராதானிகளாக ஆகிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏனெனில் வள்ளல் என்பதன் பொருளே என்னன்னா சக்திசாலி ஆனவர்கள் தான் கொடுக்க முடியும். வள்ளல்னாலே என்னன்னா சக்திசாலின்னு அர்த்தம். யார் சக்திசாலியோ அவங்க தானே கொடுப்பாங்க. சக்தி இல்லாதவங்களால எதுவுமே கொடுக்க முடியாது. சக்திசாலி தான் கொடுக்க முடியும், வள்ளலா இருக்க முடியும். அதனால சக்திசாலியானவர்கள் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் எங்கு சக்தி இருக்கிறதோ அந்த வீணானவைகள் அழிந்துவிடும். எந்த இடத்துல பாபாவுடைய சக்தி இருக்குதோ அந்த வேஸ்ட்ன்றது அழிந்துடுறாரு. இதுவே அவ்யக்த பரிஸ்தாவின் சிரேஷ்ட காரியமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் வந்து ஒரு அவ்யக்த பரிஸ்தா இருக்கிறவங்க, அதாவது உடல்ல இருந்தாலும் தன்னை பரிஸ்தான் உணர்ந்து நான் இந்த உடல் உணர்வு எல்லாம் விட்டுட்டேன், நான் ஆத்ம உணர்வுல இருந்து பரிஸ்தாவா இருக்கிறேன்ட்டு யார் இருக்கிறாங்களோ அவங்களோட சிரேஷ்ட காரியமே என்னன்னா சக்திசாலி என்ற ஸ்திதி என்ற சுவிட்சை வந்து ஆன் பண்ணிடுவாங்க. அதனால அவங்க வேஸ்ட் எல்லாம் அழிஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன், சத்தியத்தின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தை பிராப்தியாக அடைபவர்களே பாக்கியவான் ஆத்மாக்கள் அவர்கள். யார் பாக்கியசாலி ஆத்மாக்கள்னா சத்தியத்தின் ஆதாரத்துல எல்லா ஆத்மாக்களின் உள்ளபூர்வமான பிளஸிங்ஸ் பிராப்தியா அடையணும். ஒருத்தவங்களை எனக்கு பிடிக்கல, ஒருத்தவங்களதான் பிடிக்கும், உங்களை பிடிக்கும் இவங்களை பிடிக்காது, உங்களை நான் பீட்டிக்கிட்டே இருப்பேன் ஆனா இவங்கள்ட்ட அன்பு காட்டுவேன், இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நீங்களாம் பாக்கியவான் கிடையாதுன்றாரு. சத்தியத்தோட ஆதாரத்துல எல்லார்ட்ட இருந்தும் உள்ள பூர்வமான பிளஸிங்ஸ் பிராப்தியா அடையிறவங்க தான் பாக்கியவான் ஆத்மாக்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. நன்றி பாபா. அப்படியே